இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஒண்ணு ரொம்ப சென்சிட்டிவான படம். இந்த படத்தை பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கூட ஒரு குழப்பம் இருந்தது. சரி, பார்க்குற படத்தை பேசுறது தான் நம்ம தொழில், அதைத்தான் இப்ப பண்ண போறோம். ஆனா அந்த படத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏத்துக்கிறதோ எதிர்க்கிறதோ இல்ல ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் படம் பார்த்தோமா அடுத்த வேலையை பார்க்க போனோமான்னு போறதோ உங்கள் விருப்பம். படத்துல இருக்கிறத அப்படியே பேசுறேன். அதுல உங்களுக்கு எந்த விதமான கருத்துக்கள் ஒத்து போகலையோ இல்ல எதெல்லாம் இந்த படத்துல தப்பா அவங்க சொல்லி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். மத்தவங்க படிச்சு பார்த்து அதை அவங்க திருத்திக்கட்டும். மன்னர் காலத்து படம் ஒண்ணு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம பார்த்த மன்னர் வகைராவே வேற. இங்க நம்ம பார்க்க போற இந்த காலகட்டத்துல உண்மையிலேயே அங்க வாழ்ந்த மக்கள் மன்னரை எப்படி பார்த்திருக்காங்கங்கறத ஒன்னு ரெண்டு எடுத்துக்காட்ட சொன்னாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். மன்னர் நடந்து வந்தா உடனே மக்கள் எல்லாம் கீழே படுத்து தன்னோட கையை நீட்டி அவரோட கால் தரையில படாம அவங்களோட உள்ள கையில எப்படியே ஏந்திப்பாங்களாம். மன்னரை முழுக்க முழுக்க கடவுளாகவும் மன்னருக்கு சேவை செய்யறது கடவுளுக்கே சேவை செய்யறதுக்கு சகமாகவும் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும்னு அப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. மன்னர் சாப்பிட்டுட்டு தூக்கி போடக்கூடிய எச்சில பிரசாதமா மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்த காலம். மன்னருக்கு பாத சேவை நடக்கும். அந்த பாத சேவையை யார் பார்க்கறாங்களோ அவர்களுக்கு காசிக்கு போய் புனித நீராடி கிடைக்கிற அந்த புண்ணியம் மன்னரோட பாதாபிஷேகத்தை பார்க்கும் போதே கிடைச்சிருமா. அதை ரொம்ப தீவிரமா பொதுமக்களும் நம்பிய காலகட்டம் அது. அந்த மாதிரி காலகட்டத்துல மூட நம்பிக்கை எவ்வளவு குமிஞ்சு கிடக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்த சமுதாயம் இருக்கும்போது ஒருத்த மட்டும் சீர்திருத்தத்தை பேச ஆரம்பிக்கிறான், புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அதுதான் கதை. இது நிஜத்துல உண்மையிலேயே நடந்த கதையும் கூட. உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை தான் இப்ப நாம படமா எடுத்து வச்சிருக்காங்க. அதை நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில நம்ம ஹீரோ பிறக்கிறான். 1832 வருஷம் குஜராத்ல வடால்ங்கிற கிராமத்துல பிறக்கிறான். ஒரு ஆர்த்தடாக்ஸான வைஷ்ணவ குடும்பத்துல பிறக்கிறார். பாக்குறதுக்கு தாத்தா மாதிரியே இருந்ததுனால தாத்தாவோட பேரே வைக்கலாமேன்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோவுக்கு கர்ஷன் தாஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா அந்த கர்ஷன் தாஸ்ல தாஸ்ங்கிறது ஜாதி பேர் போல. அது பிடிக்கலையோ என்னவோ கர்ஷன் தாஸ்னு கூப்பிட்ட அடுத்த அவர் மேலேயே உச்சா அடிச்சு விட்டுறான். அம்மாவுக்கு குழந்தை மேல அம்புட்டு உசுறு. அத்தை மாமா எல்லாரும் அங்க வந்திருக்காங்க. குடும்பமா சேர்ந்து நாமெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பூஜை பண்றாங்க. பூஜையில ஐயரு சாப்பிட்ற ஐட்டத்தெல்லாம் எடுத்து அக்னிக்கு காணிக்கையா போடுவார். அதை பார்த்துட்டு அந்த பையன் ஏன் இந்த மாதிரி அக்னியில சாப்பிட்ற ஐட்டத்தெல்லாம் தூக்கி போறீங்கன்னு கேட்டா அப்படி போட்டா அது கடவுளுக்கே போய் சேரும்னு அர்த்தமா. அப்ப இந்த பையன் கேட்பான், அக்னிக்கு என்ன கடவுளோட அட்ரஸ் தெரியுமா? என்ன போஸ்ட் ஆபீஸ் வேலையா பாக்குது அக்னி அப்படின்னு கேட்பான். பாபா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவான். பக்கத்துல இருக்கிற இவர் யாரு அப்படின்னு கேட்பான். வல்லபாச்சாரியாரா, நம்மளோட மதத்தையே உருவாக்குனது இவர் தான் அப்படின்னு பெத்தவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்பயாவது பயபுள்ள சும்மா இருக்குதா? ஏட்டிக்கு பிடியா கேள்வி கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் யமுனா மகாராஞ்சி இருக்கிறாங்க. ஸ்ரீநாத்ஜியோட சிஸ்டரா. அவங்க போட்டோவையும் பாக்குறான், சிலைய பாக்குறான். எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள். என்ன கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்ற ஆளு எதுக்கு இருந்தா மேபி விளக்கம் கிடைச்சிருக்குமோ என்னவோ. பையன் ஏதாவது கேள்வி கேட்டா அப்படி எல்லாம் கேட்க கூடாது, சாமி கும்பிடு அப்படின்னு கண்டிக்க மட்டும் தான் செய்யறாங்க. ஆனா அவனோட கேள்விகள் மட்டும் குறையவே இல்லை. என் புள்ள எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டேங்கிறான், என் புள்ளைக்கு நல்ல புத்தி கூட ஆண்டவா அப்படின்னு வேண்டாங்க. அடுத்து திருமணமானவங்க எல்லாம் சேலை எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சாப்லயே கோயிலை விட்டு நடந்து போறாங்க. ஏன் அப்படி நடந்து போறாங்கன்னு கேட்டா கண் திருஷ்டி பட்டுருமா, எல்லாரும் கண்ணு வச்சிருவாங்களா. அதே சமயம் அப்படி முக்காடு போட்டு மறைக்கும் போது கண்ணு அப்படி அப்பப்போ மறைக்கும் போல அந்த துணி குடிஞ்சதுல நிமிராம வேற நடக்க வேண்டியிருக்கு. படியை கவனிக்காம விழ போயிட்டாங்க. அப்ப அந்த பையன் கேட்கிறான், கண்ணு சரியில்லாம கீழே விழ போற இவங்களை கருந்திருஷ்டி என்ன செஞ்சிடும்? அதுக்கு முன்னாடி இவங்க கீழே விழுந்துல அடிபட்டுரும், இவங்களை காப்பாற்ற வேண்டாமா? எதுக்கு முக்காடு போட்டு நடக்கணும்? இந்த மாதிரி அப்பயே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். 2K கிட்ஸா பிறக்க வேண்டியவெல்லாம் 180 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டானேங்கிறாப்ல எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க அம்மா கூடிய சீக்கிரமே தவறிடுறாங்க. 10 வயசுலயே இறந்துடுறாங்க பாவம். அதுக்கப்புறம் அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறார், 2வது பொண்டாட்டிய. அப்புறம் தாய்மாமா தான் பையனை நான் கூட்டு போய் வளர்த்துக்கிறேன்னு குஜராத்ல ஒரு கிராமத்துல இருந்த இவனை மும்பைக்கு கூட்டி கொண்டு போய் தான் வீட்டுல வளர்க்கிறார். மும்பை அந்த காலகட்டத்தில் அதற்கு பெயர் பாம்பே. 1842 வருஷம் பாம்பே இந்த மாதிரிதான் ஒரு சாதாரண தமா துண்டு கிராமமா இருந்தது. ஒட்டுமொத்த மும்பையை எடுத்துக்கிட்டா அது கிட்டத்தட்ட 7 தீவுகளை உள்ளடக்கியதா இருந்ததா. ஒட்டுமொத்த மும்பையுமே ஒரு ஆங்கில மன்னருக்கு தானமா கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களோட ஆட்சியை அவர் ஏத்துக்கிட்டவர் போல, அதனாலதான் ஆங்கில மன்னர்னு கூப்பிடுறாங்களோ என்னவோ. அந்த நிலபலங்களை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒத்திக்கு கொடுக்கிறார். ஒட்டுமொத்த சிட்டியும். அதுவும் எவ்வளவு தெரியுமா? இந்தியன் மதிப்புல வருஷத்துக்கு ஒரு 800 ரூபாய் இருக்கும். அதுவும் எத்தனை வருஷத்துக்கு லீஸ் கொடுக்குறாங்க? பல வருடங்களுக்கு. அங்க துறைமுகம் இருந்ததுனால கப்பல் போக்குவரத்து வணிகம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் நடந்துட்டு இருந்தது. பஞ்சு உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா, அதோட வணிகம் படுஜோரா நடந்தது. அதையெல்லாம் அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க குஜராத்தை சேர்ந்த வைஷ்ணவ குடும்பங்கள் தானா. அதே மாதிரி அங்க கிட்டத்தட்ட 7 அரண்மனைகள் இருந்ததா. அந்த 7 அரண்மனையில ரொம்ப முக்கியமான அரண்மனைன்னு சொல்றதா இருந்தா
இப்ப காட்டுறாங்கல்ல இந்த அரண்மனை தான். அப்பையும் அதையெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்தது வெள்ளைக்காரங்க தான். ஆனா மக்கள் தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருந்தது ஆங்கிலேயர்களை இல்ல, மாறா அங்க இருந்த மன்னர். மன்னருக்கெல்லாம் மன்னர், மாமன்னர்னு கூப்பிடுறாங்க. ஷார்ட்டா எல்லாரும் அவரை ஜேஜேன்னு கூப்பிடுவாங்களாம், மாமன்னர். அந்த மாமன்னரோட அரண்மனைக்கு பக்கத்துல தான் நம்ம ஹீரோ ஹர்ஷனும் வந்து தங்குறான். ஏன்னா அங்கதான் மாமாவோட வீடு இருக்குது. சின்ன வயசுல பார்த்தமே அத்தகாரி, அவங்க தான் துணையை இழந்து பாவம் விதவை ஆயிட்டாங்க போல. வெள்ளச்சேலை, முழுக்க முழுக்க வெள்ளை யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். எந்த கொண்டாட்டத்திலையும் பங்கெடுக்க கூடாது, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும். அவங்கள பார்த்தது வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். அப்புறம் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான். இன்னும் அவனோட எண்ணங்கள் எல்லாம் அப்ப கேள்வி கேட்டாப்லயே இப்பயும் கேட்டுட்டு தான் இருக்கிறான். இன்னும் அந்த காலகட்டத்துல பெரும்பாலான மக்கள் அத்தனை பேருமே நாம இந்த ஜாதியில பிறந்தா நாம இப்பேற்பட்டவங்க தான் தங்களை தானே நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. ஒருத்தர் பாருங்க, தண்ணி எடுத்துட்டு தெருவுல நடந்து வரும்போது நான் தீண்டத்தகாதவன், என்ன யாரும் தீண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து வர்றார். அவர் காலடி பட்ட இடம் கலங்கப்பட்டுருமா, அதுக்காகவே தண்ணியை தெளிச்சுக்கிட்டு அதை புனிதப்படுத்திக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒருத்தர் அதுவும் தரையில ஒரு வித்தியாசமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சாப்பிட வந்தவன், ஐயா உங்க சட்னியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்கிறான். அரண்டு போறார் அந்த மனுஷன். என்னையா சாமி கேட்கிற, நான் தீண்டத்தகாதவனாச்சேன்னு அவரையே சொல்ற ரேஞ்சுக்கு அவ்வளவு டெவலப் பண்ணி நம்ப வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பத்திரிகையில வேலை செய்யறான். புரட்சிகரமான கருத்துக்களை எழுதுறதுல கில்லாடி, பேசுறதுல பலே கில்லாடி. இவன் பேசுறத கேட்கறதுக்காகவே கூட்டம் கூடுமா, படிக்கிறதுக்காகவே பேப்பர் வாங்குவாங்களாம். ஹோலி பண்டிகை வருது, தன்னோட அத்தைய ஹோலியை கொண்டாடுங்கன்னுவான். ஆனா அவங்களோ ஒரு விதவை இந்த மாதிரி கொண்டாட்டத்துல பங்கெடுக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க போல. ஆனாலும் நம்ம பையன் கேட்காம அவங்க கண்ணத்துல கலரை பூசிட்டு போவான். அவங்க சிரிப்பாங்க. ஆனா வீட்லயே இருக்கிற இன்னொரு அம்மா ஒரு முறை முறைப்பாங்க. அடுத்து தான் கட்டிக்க போற பொண்ணை பாக்குறதுக்காக போறா. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்தாப்லயே இருக்குப்பா, ஏதாவது தமிழ் படத்துல நடிச்சிருக்காளா என்ன தெரியல. ரொம்ப பக்தியான ஒரு பொண்ணு, கடவுள் பக்தி ஜாஸ்தி. பூசாரி ஐயாவை பார்த்ததும் ஒரு வணக்கத்தை வைப்பா. பூசாரி மேலேயே இவளுக்கு பயபக்தி உண்டு. வீட்டுல சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. புருஷனை விட மன்னர் பெரியவரு, மன்னரை விட கடவுள் பெரியவரு. கடவுளுக்கு சேவை செய்யறதும் மன்னருக்கு சேவை செய்யறதும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் தெரியும்ல, கிருஷ்ண பகவான், அவரோட வம்சாவளியில வந்தவர் தான் இந்த மன்னரா. அதனால கடவுளாவே இவன் நினைக்கிறா. அவர் ஃபர்ஸ்ட் பூஜை கொண்டாடின பிறகுதான் நாம கொண்டாடணும், அதுவரை கொண்டாடாதீங்கன்னு நம்ம ஹீரோ கிட்டயே சொல்றா. ஓடி போயிடுவா சான்ஸ் கிடைக்கும் போது. இவனு பின்னாடியே ஓடுறான். மன்னரோட இன்ட்ரோ இப்பதாங்க. ஜெய்ஜாண்டிகா பயங்கரமா இருக்கிறார். அந்த பக்கம் கடவுளுக்கு பூஜை நடக்கும், இந்த பக்கம் இவருக்கு பூஜை நடக்கும். சிம்மாசனத்துல உட்கார்ந்த பிறகு எல்லாரையும் பார்த்துட்டு கோலியை கொண்டாடலான்னு அவர் சொன்ன பிறகுதான் கோலி கொண்டாட்டமே தொடங்குது. ஆளா முந்திரி கட்ட மாதிரி முன்னாடி போய் இவ பயங்கரமா ஆட்டம் ஆட ஆரம்பிக்கிறா. அடுத்து நம்ம பையிலையும் கூட்டிக்கிறானுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கலர் அள்ளி பூசிக்கிறது எல்லாம் சிறப்பா போகுதுங்க. இன்னும் நம்ம பைய அந்த பொண்ணு மேல கலர் அள்ளி பூசல. பூசுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறா ஆடிக்கிட்டு. அந்த பக்கம் மன்னர் பார்த்துக்கிட்டே இருந்தவர், அவரோட பார்வை இப்போ இந்த பொண்ணு மேல விழுகுது. பக்கத்திலேயே இருக்கிறாரு ஒருத்தர். அவரை பார்த்து ஏதோ ஒரு சைகை கட்டுறாரு. உடனே அவர் ஓகேங்கறாப்ல சம்மதம் சொல்றாரு. அடுத்து தலைவர் எந்திரிச்சு வந்து கலர அள்ளி இந்த பொண்ணோட நெஞ்சில பூசி விட்டுட்டு போறார். அடுத்து அந்த பொண்ணோட அம்மாக்கு நியூஸ் வருது. மன்னருக்கு பாதாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த புனிதமான ஒரு பொறுப்பு உன் பொண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கௌரவம் உன் பொண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பார் போல. அந்த அம்மா, இது எவ்வளவு பெரிய கௌரவம், யாருக்குமே கிடைக்காத அரிதிலும் அரிதான ஒரு கௌரவம் நமக்கு கிடைச்சிருக்குது, நீ தாராளமா போய் பாத அபிஷேகம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவளும் ரொம்ப சந்தோஷமா போறா, பயபக்தியோட போறா. இன்னைக்கே இவளுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிடுமா நம்பி போறா. உள்ள போன மன்னரோட படுக்கை அறை, பெட்ரூம். ஜெய்ஜாண்டிகா பயங்கரமா இருக்குது. தலைவர் அப்படியே கிருஷ்ண பகவான் மாதிரியே போஸ் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இவளும் வந்ததும் பக்தையோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா. பாத பூஜை பண்றதுக்கு காலில் தான் விழுகணும்னு அவசியம் இல்லைன்னு மன்னர் சொல்றாப்ல. அப்புறம் இருந்தாலும் கடமை ஆரம்பிக்கணுமேனு இவளும் ஆரம்பிக்கிறா. அதே சமயம் வெளியில பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பைபிள்ல 2 பேர் வரானுங்க. பாதாபிஷேகத்தை நாங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நம்பிக்கை, மன்னருக்கு நடக்கிற பாதாபிஷேகத்தை பார்த்தா காசிக்கு போய் கிடைக்கிற புண்ணியம் கிடைக்கும்ன்றதுன்னு இவங்க நம்பிக்கை. சரிப்பா, ஆனா அதுக்கு டிக்கெட் கொடுக்குறாப்ல காசு கேக்குறா. அவர் செயினையே அவுத்து கொடுக்குறாரு, வச்சுக்கன்னு தங்க செயினை. ஓகே போய் பாருங்கன்னு மாடியில இருக்கிற ஜன்னல்ல ஒவ்வொருத்தரா போய் பாக்குறதுக்கு ஏகப்பட்ட டிக்கெட் கொடுத்து பல பேரை ஜன்னல்ல நிக்க வச்சிருக்காரு. உள்ள பாதாபிஷேகமும் நடக்குது போல. பாதத்தை அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணை பிடிச்சு பக்கத்துல கட்டில உட்கார வச்சு முத்தம் கொடுக்குறாரு. அப்படியே முதுகு பக்கம் கையை கொண்டு போறாரு. அவளும் பக்தியோட என்ன பண்ணாலும் சரி நமக்கு இன்னைக்கு புண்ணியம் தான் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு பக்தியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோ இவளை காணாமேன்னு தேடி வரான். தோழிகை கிட்ட கேட்பான். இந்த மாதிரி மேட்டர் சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. உடனே இவனும் ஓடியாரான். காவலுக்கு நிக்கிற அசிஸ்டன்ட் உள்ளோட மாட்டேங்கிறான். ஏய், உள்ள இருக்கிற பொண்ணு நான் கட்டிக்க போற பொண்ணு பான்னு சொன்னதும், அப்ப நீ கண்டிப்பா போய் பார்க்கணும், மாடியில போய் ஒரு ஜன்னல் ஃப்ரீயா இருக்கும், அதை திறந்து பாரு, போ, மோட்சம் கிடைக்கும் போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். இவனும் சரின்னு போறாங்க. அங்க போய் பார்த்தா பாத அபிஷேகம் சொல்லிவிட்டு கம்ப்ளீட் அபிஷேகம் நடக்குது. பார்த்து அப்படியே கத்துவான். அப்போ சைட்ல ஜன்னல்ல பாத்துக்கிட்டு இருந்தவங்க முகத்தெல்லாம் பாருங்களேன், ஒவ்வொருத்த முகத்திலையும் கண்ணீர். அவங்க உண்மையிலேயே இதை பக்தியா தான் பாக்குறாங்க, ஒரு பக்தியா தான் பாக்குறாங்க. காசிக்கு போகும்போது என்ன ஃபீல் அவங்க எடுத்துட்டு போவாங்களோ கிட்டத்தட்ட அந்த ஃபீல்ல தான் இதை பாக்குறாங்க. அவங்க இதை தப்பாவே பார்க்கல. ஏன்னா அந்த லெவலுக்கு மக்கள் அத்தனை
அத்தனை பேரும் அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவன் மரத்தை மட்டும்தான் அதை தடுத்தான். விறுவிறுன்னு கீழே போய் கதவை திறந்துட்டு விருட்டுன்னு உள்ள போவான். அந்த பொண்ணு கண்ணாடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். மன்னர் ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. மேல இருக்கிறவங்க எல்லாம் திட்டுறாங்க, அடே பாவி, எங்க மோட்சத்தை ஏன்டா நீ தடுக்கிற? காசிக்கு போய் கிடைக்க வேண்டிய புண்ணியத்தை கிடைக்க விடாம செஞ்சுட்டியடா. அடுத்த ஜென்மத்துல நீ நாயா தாண்டா பிறப்ப. இப்படி எல்லாம் மேல பேசுறானுங்க. எப்படி வேணாலும் பிறந்துட்டு போறேன், ஆனா இது தப்பு அப்படின்னு வந்து நிக்கிறான். அப்போ மன்னர் என்ன சொல்றாரு, இங்க பாரு, மோகத்துக்கும் பக்திக்குமான அந்த வித்தியாசத்தை நீ பாக்குற. ஆனா மன்னருக்கு செய்யற எல்லாமே பக்திக்குள்ளதான் அடங்கும். இதை நீ தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு பேசுறாரு. நான் சரியா தான் புரிஞ்சுக்கிறேன், இந்தாமா நீ வீட்டுக்கு போமா அப்படிங்கிறாப்ல. அப்போ நம்ம மன்னர் அந்த பொண்ணை பார்த்து, இங்க பார், நீ இப்ப கிளம்புறதா இருந்தா தாராளமா நீ போகலாம். நான் தடுக்கவோ மிரட்டவோ எதுவுமே செய்ய மாட்டேன். தாராளமா நீ வாட்டுக்கு போகலாம் அப்படின்றார். ஆனா அந்த பொண்ணு, இல்ல நீங்க போங்க, நான் அப்புறம் வர்றேன், சேவையை முடிச்சுட்டு வரேன்னு அந்த பொண்ணு நிக்கிதுப்பா. இவனுக்கெல்லாம் பார்த்தா பயங்கர கோவம் வருது. மன்னரோ, நான் சொல்லல, நான் சாப்பிட்டு போடுற எச்சில் மக்களுக்கு பிரசாதம் அப்படின்னு சொல்லி வெத்தலை போட்டுவிட்டு வெத்தலையை துப்புறாரு. துப்பிட்டு இந்த எச்சில் வேணுமா அப்படின்னு கேட்கிறார். நம்ம வயல கோவம் வருமா வராதா? அவன், நீங்க போடுற எச்சில் பிரசாதமாவே இருந்தாலும் என் பாடிக்கு செரிக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவன் வேண்டான்னு சொல்றது அந்த இலைய மட்டும் இல்ல, இந்த பொண்ணையும் சேர்த்துதான் போல. விறுவிறுன்னு கோவப்பட்டு கிளம்பி போயிடான். வீட்டுக்கு போனவன் அங்க உட்காந்து ஓன்னு அழுக. அத்தகாரியால கூட ஆறுதல் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவன் வேலை பார்க்க போயிட்டான். இந்தம்மா சேவையை முடிச்சுட்டு இவனை பாக்குறதுக்கு வருது. நீ பண்ணது முட்டாள்தனம், மூட நம்பிக்கை அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். என் நம்பிக்கைக்குள்ள குறுக்க வர மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க தானே அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கிறா. நம்பிக்கைக்குள்ளதான் நான் குறுக்க வர மாட்டேன்னு சொன்னேன், ஆனா மூட நம்பிக்கைக்குள்ள நான் குறுக்க வருவேன். உன்னோட நிச்சயார்த்தம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணமே நீ படிக்கணும், உன் படிப்பு முடியணும் தான். அப்படி படிச்ச பொண்ணா இருந்தும் இப்படி நீ மூட நம்பிக்கையில இருக்கிறியே, அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது உனக்கு தெரியலையே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பஞ்சாயத்துல ஃபைனை கட்டிட்டு நிச்சயார்த்தத்தை நான் கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே அழுது இங்கே இருந்தா பரவாயில்ல, அதையும் எங்க நம்ம மன்னர் ஜே கிட்ட போய் அழுக. இந்த மாதிரி கல்யாணத்தை அவர் நிறுத்திட்டாருன்னு. உடனே அவன் கிடக்குறான். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே. உன்னோட இந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் அழுகைக்கும் உனக்கு சொர்க்கத்துல இடம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாப்ல. ஆறுதலை தேடி அழுதுகிட்டு வந்த பொண்ண மறுபடியும் அபிஷேகம் பண்ண வச்சார். அதுவும் என்ன சொன்னா தெரியுமா, எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நீ, யூ ஆர் ஸ்பெஷல், ஆசை நாகியா வச்சுக்கிறேன் டாப்ல. இவர் திருப்பி முழிச்சு பார்க்கும்போது மன்னர் ஜே அங்க இல்ல. எங்க அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணுகிட்ட கேட்டா, ஏதோ கோயிலுக்கு போயிருப்பாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இவளும் வேலையிலும் கிளம்பி வராங்க. வெளி பக்கம் வந்தா ஏகப்பட்ட இந்த மாதிரி பெட்ரூம்ஸ் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு பெட்ரூமுக்கு வெளியில அவரோட செருப்பு கலட்டப்பட்டு கிடக்கும். செருப்பை பார்த்ததுமே ரொம்ப பக்தியா கடவுளோட செருப்பு நினைச்சு அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கிறா. அப்போ உள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. சேவையில 3 வகைப்படுமா. கடவுளுக்கு மனிதர்களோட மனசை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறது, அத மானாசி சேவா அப்படின்னு சொல்லுவாங்களாம். செல்வத்தை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறது, அது விடாஜ சேவா அப்படின்னு சொல்லுவாங்களாம். 3வது மனித தேகத்தையே கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறது, அத தனுஜா சேவா அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள், எனக்காக வாழ்கிறாயா அப்படின்னு கேட்டதும், இதே டயலாக தானே நேத்து ராத்திரி நம்ம கிட்ட சொன்னா, இப்போ வேற ஆள் கிட்ட சொல்றானே, யார் அது அப்படின்னு சாவி வழியா எட்டி பாக்குறா. எட்டி பார்த்தா நம்ம ஹீரோயினோட கூட பிறந்த தங்கச்சி, சின்ன பொண்ணு. அவ பார்த்ததும் பதறி போய் கதவை திறந்துட்டு ஓடியாந்து போடி வெளியே அப்படின்னு திட்டுறா. ஆனா அந்த குழந்தை போக மாட்டேங்குது. ஏன்னா நம்பிக்கைன்னு சொல்லி பக்தின்னு சொல்லி வளர்த்து வச்சிருக்காங்க. அவரை பார்த்து, இதே டயலாக் தானே ராத்திரி என்கிட்ட சொன்னீங்க, எங்களோட பக்தியை நீங்க தப்பா பயன்படுத்துறீங்க, கடைசியில உங்களை கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உங்க செருப்பை கண்ணுல குத்திப்பேன், அப்பேற்பட்ட என் பக்தியை நீங்க ஏமாத்திட்டீங்கல்ல, எங்களை பயன்படுத்திக்கிட்டீங்கல்ல, உங்க மேல வச்சிருந்த கௌரவம் எல்லாம் போச்சு, மரியாதை எல்லாம் போச்சு, எனக்கே என் மேல இருந்த மரியாதை எல்லாம் போச்சு, வாடின்னு சொல்லிட்டு தங்கச்சியை தரதரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன பிறகு இனிமே அந்த பக்கம் போனா காலை உடச்சு விடுவேங்கிறா. ஏன், நேத்து நீ போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல அம்மா ஸ்வீட் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம், கொண்டாடணும், அப்ப இனிச்சிச்சு, இப்ப கசக்குதான்னு கேட்க இவ ஓன்னு அழ ஆரம்பிச்சிடறா. ஏக்கா அழுகுறேன், அதான் தப்பா கேட்டனா அப்படின்னு கேட்க, இல்லடி ஹட்சன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டாரு, நிச்சயார்த்தத்தையே பஞ்சாயத்துல ஃபைனை கட்டி கேன்சல் பண்றாரு, உண்மையிலேயே அவரை கட்டிக்கக்கூடிய அந்த தகுதியை நான் இழந்துட்டேன், அவருக்கான எல்லாத்தையும் இந்த ஆளை நம்பி பக்திங்கிற பேர்ல பறி கொடுத்துட்டேன்டி அப்படின்னு அழுகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சொந்தக்காரர்கிட்ட இந்த மாதிரி நான் கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு பேச அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. என்ன அந்த பொண்ணு இப்ப தெரியாதனமா பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ கல்யாணத்தை நிப்பாட்டன்னு பாக்குற, ஊர்ல இருக்கிற எவ்வளவோ பேரு மன்னருக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வர்றது வழக்கம் தான், ஏன் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அத்தை எடுத்துக்கோ, இவங்க கூட அந்த பாதாபிஷேகம் பண்ணிட்டு வந்தவங்க தான் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கோ பயங்கர ஷாக். அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, கட்டிக்கணுங்கிறாப்ல. எப்ப பார்த்தாலும் விளங்காதது ஏதாவது மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்ப, விதவையா இருக்கிறவங்களுக்கு மறுமணம் பண்ணணுமா, மண்ணாங்கட்டி, இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் எப்படி அவன் மண்டையில உதிக்குது அப்படின்னு கேட்கிறார். ஓ, விதவைகளுக்கு மறுமணம் பண்றது உங்களுக்கு அருவருப்பா இருக்குது, ஆனா இப்படி மன்னர் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் அபிஷேகங்கிற பேர்ல வேட்டையாடுறது உங்களுக்கு அசிங்கமா தெரியல இல்ல அப்படின்னு கேட்கிறான். பலாருன்னு அற விட்டாப்ல. அந்த பக்கம் அத்தை வேற, இல்ல இந்த வீட்டுல நீ இருக்க வேண்டாம், உடனே கிளம்புன்றாங்க. வீட்டை
விட்டு வெளியில போங்கறாங்க. தனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தை அவங்களுக்காக தான் வாதாடிக்கிட்டு இருக்கான். கொண்டாட்டம் எதுலயுமே அவங்கள சேர்க்கறது இல்ல, முக்காடு போட்டு மூலையில உட்கார வச்சிட்டாங்களேன்னு. ஆனா அவங்களே நீ வெளியில போடா அப்படின்னு சொன்னதும் அப்படியே இவனும் ஒரு மாதிரி டயர்ட் ஆகி டென்ஷன் ஆகி இவங்களுக்கு என்ன சொன்னாலும் உரைக்காதுங்கிறாப்ல ஒரு ஃபீலோட அங்க இருந்து வெளியில போறான். பார்த்தா பத்திரிகைக்கு வெளியில படுத்து கிடப்பான். 2 பேர் அங்க பத்திரிகையில பெரிய பெரிய ஆட்கள் அவங்க வந்து பார்த்துட்டு என்ன இப்படி கிடக்குறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சீர்திருத்தவாதி, பேச்சாளர், எழுத்தாளர் இவங்க கிடக்குறான்னு பேசினா ஒருத்தர் இன்னொருத்தவர் அதனாலதான் தெருவில் கிடக்குறான்னு சொல்லுவாப்ல. எந்திரிச்சதும் என்னன்னு கேட்டா என்னோட சீர்திருத்தங்களுக்கு என்னோட கருத்துக்களுக்கு என் வீட்லயே இடம் இல்ல, யார் கூடயும் ஒத்து போலங்கிறாங்க. இப்படி யார் கூடயும் ஒத்து போகாத என்ன மாதிரி ஆட்கள் தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்க அவங்க 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு இடம் இருக்குங்கிறாங்க. கட் பண்ணி இந்த பக்கத்துல பார்த்தா மன்னருக்கு பின்னாடி இந்த ஒத்தரம் கொடுத்துட்டு அமுக்கி விட்டுக்கிட்டு ராணி இருக்கிறாங்க. யார் இந்த ஹர்ஷன் தாஸ்? ஊர் முழுக்க அவனை பத்தி தான் பேச்சுன்னு கேட்க அவன் ஒரு நாத்திகவாதிங்கிறாரு. இவரு ஊர்ல நம்பிக்கையெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, அதனாலதான் இந்த மாதிரி நாத்திகவாதிகள்லாம் உருவாயிட்டு இருக்காங்க போல அப்படின்னு இந்த அம்மாவும் புருஷனுக்காக தான் பேசிட்டு இருக்குது. அதே சமயம் வெளியில சத்தம், ஒரு ஆணு ஒரு பொண்ணு அண்ணன் தங்கச்சின்னு நினைக்கிறேன், அவங்க சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு விசாரிச்சா அசிஸ்டன்ட் ஓடியாந்து நீங்க துவாரகை யாத்திரை போனீங்கல்ல, அங்க பாதாபி செஞ்ச ஒரு பொண்ணு முழுகாம இருக்கிறான்னு வந்து நிக்கிறார். கேட்டதும் ராணி ஆடி போறாங்க. காது வச்சாப்ல ரகசியமான ஒரு அறையில போய் அவர் பாக்குறாரு. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அண்ணன் உங்களுக்கு பாத அபிஷேகம் வேணும்னு அனுப்பிச்சு வச்சா நீங்க என்ன பாவம் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்ப இவ முழுகாம இருக்கிறா, உங்க குழந்தை வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்குது, இவளை ஏத்துக்கங்க கல்யாணம் பண்ணிக்கங்க தான் வந்து கேக்குறாப்ல. ஆனா மன்னரோ இல்ல நீ கருவை கலைச்சிரு, எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க பாத்துப்பாங்கிறாப்ல. இல்ல நாட்டு வைத்தியம் இருந்தா எள்ளுருண்ட கூட கொடுக்குறேங்கிறார். என்னையா பேச்சு பேசுறேன்னு அடிக்கவே போயிட்டாரு அண்ணன். அடியாட்கள் பிடிச்சுக்கிறாங்க. அதே சமயம் தங்கச்சி போய் மறுபடியும் அவர் காலில் விழுகுது. அவர் தெரியாம பேசிருப்பாரு, பாவம் பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்கங்கன்னு. அவர் பாசமா எந்திரிக்க விட்டு என்னம்மா அப்படின்னு கேட்க உங்க குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை என் வயித்துல வளருது, இதை நான் கலைக்க விரும்பலங்கிறாங்க. ஆனா கலைக்க சொல்றதே இந்த தெய்வம் தானே, இந்த அண்ணே எள்ளுருண்ட மாதிரி எதையோ கொடுக்குறாரு. வேண்டாம் வேண்டாம் அண்ணேன்னு சொன்னாலும் தெய்வமே கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இவ தின்றா. இனி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், கரு கலைய ஆரம்பிச்சிடும். ஏதாவது பிரச்சனை வந்தா அதை டாக்டர்ஸ் பாத்துப்பாங்க. அசால்ட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. அதுவும் எள்ளுருண்டை ஏகப்பட்ட உருண்டையை ஊட்டி வச்சிருக்காங்க, அடிக்கடி யூஸ் பண்ணாங்க போல தெரியுது. கட் பண்ணா ஜோரா மலை. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல பார்த்தா அந்த அண்ணனும் தங்கச்சியும் கதறிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு விசாரிச்சா ஜெய பண்ண அந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி என்னத்தையோ கொடுத்தா இவளுக்கு வயிறு வலி வந்துருச்சு காப்பாத்துன்னு கேட்க இதோ நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன்னு வண்டியை தேடுறான். வண்டி எதுவும் இல்ல. 4-5 மூட்டை இருந்த ஒரு மாட்டு வண்டியை தூக்கி போட்டுவிட்டு தள்ளு வண்டி எழுத்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா அதுக்குள்ள ஆட்களை காணோம். தூக்கிட்டானுங்க மன்னரோட ஆட்கள். அந்த பக்கம் ஓடி போய் யாராவது உதவி கேட்கமான்னு பார்த்தா பூசாரி தான் அங்க இருக்கிறாரு. ஊரோட பெரிய பூசாரி அவர் தான். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி மேட்டர் சொல்லி கேட்க இந்த மாதிரி பல பேரை இந்த அரண்மனை முழுங்கி இருக்குது அப்படிங்கிறாப்ல. என்னங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா ஆமா ஊரை காப்பாற்ற வேண்டிய ஆட்களை ஊரை காலி பண்ணிட்டு இருக்காங்கிறாரு. அப்ப எதிர்த்து கேட்க வேண்டியதுன்னு கேட்டா மன்னரோட ஆளுமை ரொம்ப பெருசா, அவரை எதிர்த்து கேள்வி கேட்கறதெல்லாம் நடக்காத காரியம். அவர் ஒருத்தர் தப்பானவர் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா உலகம் முழுக்க இருக்கிற பக்தி குறைஞ்சு போயிடும், இந்தியா முழுக்க இருக்கிற பக்தி குறைஞ்சிரும். அதனால நாங்க கண்ணும் காணாம இருக்கிறோம். ஆனா நீ திருத்துறல, விதவிதமா அருமையா எழுதுறல, எழுது, உன் எழுத்துக்கள் அவர்களை திருத்தட்டுங்கிறாரு. போராடுங்கிறாப்ல. போராடுறதுக்கு நான் ஒண்ணு சத்திரியன் இல்லையேன்னு கேட்டா பிறப்பால இல்லைனாலும் தொழிலால நீ சத்திரியன் தான், குணத்தால நீ சத்திரியன் தான் அப்படிங்கிறாப்ல. சரி நீ இவரும் கிளம்பி வந்துட்டார். முதல் வேலையா இவர் வேலை பார்க்குற அந்த பத்திரிகையில முதலாளிகிட்ட போய் பேசுறாப்ல. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அந்த ஆள் கூட சண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு நமக்கு பிரச்சனை, நாம நாட்டை திருத்துவோங்கிறாரு. நாட்டை திருத்துறதுக்கு முன்னாடி முதல் நம்ம வீட்டை திருத்துறோங்கிறாப்ல. அதுவும் சரிதான், வீட்டில இருந்து ஆரம்பிப்போம், அதையும் தாண்டி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணுங்கிறாப்ல. என்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டா வால் வந்துச்சு, நடந்த மேட்டர் எல்லாம் சொல்லிச்சு. சீர்திருத்தம் மொத்தம் 3 படிகள் இருக்கிறதா சீர்திருத்தத்துல. 1 தவற சுட்டி காட்டுறது, அதை நீ காட்டிட்ட. 2 தவற உணர்றது, அவ இப்போ உணர்ந்துட்டா. 3 அப்படி தவறுகளுக்கு பலியாடானாங்கல்ல அவர்களை சமுதாயத்துல மறுபடியும் இணைச்சுக்கிறது, ரீஹாபிட்டலைசேஷன். அத நீ செய்யல, அவளை நீ அரவணைக்கணும், சமுதாயத்துல நீ ஏத்துக்கணும். நீயே ஏத்துக்கலனா சமுதாயம் எப்படி அவளை ஏத்துக்கும் அப்படின்னு சொல்ல நெத்தியடி கேள்வியா இருந்தது. அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு சூப்பர் புரிஞ்சுக்கிறேன், என் தப்ப புரிஞ்சுக்கிறேன், நான் கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அவர்கிட்ட பேசுறேங்கிறாப்ல பேசுறாரு. அதே சமயம் ஓடியாங்கன்னு கூப்பிடுறான். வெளியில எல்லாரும் ஓடியாந்து பாக்குறாங்க. பார்த்தா கிணத்துல நம்ம ஹீரோவோட ஆளு குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறா. பாவம் இறந்து போயிட்டான். அவளுக்கு இறுதிச்சடங்கு நடக்கிற அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கூட்டத்துல நம்மால நின்று கதறிக்கிட்டு இருக்கிறான். பழச ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது நோண்டிக்கிட்டே இருப்பான். ஏய் படிக்க விடுப்பா அப்படிங்கிறா. சரி இவ்வளோ ஆசை இருக்குல்ல, அப்புறம் ஏன் என்ன படிக்கணும்ன்ற, பேசாம கல்யாணம் பண்ணிக்கணும் கேட்கறான். நீ படிச்சு முடிச்ச பின்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்காகத்தான் சீக்கிரம் படிச்சு சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறேங்கிறான் அவன். அவனுக்கு குடும்பம்னா காதல்னா நட்புன்னா எல்லாமே அந்த பொண்ணு தான். எல்லாமே நீ தானு சொல்ல, நான் போய் சேர்ந்துட்டேன்னா அப்புறம் மொத்தமும் போயிடும் பாத்துக்கன்னு சொல்ல, காலை உடச்சு போய் பாத்துக்க, அப்படியெல்லாம் விட்டுருவோமா அப்படிங்கிறான். இதையெல்லாம் நினைச்சு பார்த்து அழுகிறார். அதே சமயம் சொந்த பந்தம் எல்லாம் இங்க வருது. ஆக்சுவலா
இவன் கல்யாணத்தை நிறுத்த போறாங்கிற மேட்டரை பத்தி தன்னோட அப்பா அம்மா கிட்ட இவன் இன்னும் பேசல. அம்மா இறந்து போச்சு, அப்பா கிட்ட சொல்லல, அந்த சொந்தக்காரர்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பான். அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைடுல பார்த்தா தங்கச்சிக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். அப்பா அம்மாக்கு கூட இன்னும் இதெல்லாம் தெரியாது. இவன் இந்த பக்கம் அழுதுகிட்டே வரும்போது பின்னாடியே தங்கச்சி அழுதுகிட்டு ஓடியாரா. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிறா. யாரு? தங்கச்சிக்காரி தான். அக்காவோட கபோர்டுக்குள்ள இந்த லெட்டர் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்துட்டு அழுதுகிட்டே ஓடிடுறா. லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்தா, என் இறப்புக்கு என் மூட நம்பிக்கை தான் காரணம். பக்திக்கும் என்ன ஒருத்தன் பயன்படுத்துறாங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாம நான் வாழ்ந்தேன் இல்லையா, அதுதான் காரணம். அந்த பயல சும்மா விட்டுறாரு. அவன் முகத்திரைய கிளி. நான் என்னோட தப்ப உணர்ந்த பிறகுதான் உனக்கு தகுதியானவை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாழ விருப்பம் இல்லாம நான் இந்த ஒரு முடிவு எடுக்கிறேன். இதை நீ ஆயுதமா பயன்படுத்து. அவன் முகத்திரைய கிளின்னு எழுதி வச்சிருக்கான். இதையெல்லாம் படிச்சுட்டு படு வேகமா கோவமா வர்றாமல, வேற பெஞ்சுக்கிட்டு இருக்குது. வாயா வெளியில வாயான்னு கூப்பிடுறான். அவரு வர்றாப்ல. அவளோட இறப்ப பத்தி கேள்விப்பட்டேன், எனக்கும் வருத்தம் தாங்கிறாரு. ஆனா காரணம் நீ தாங்கிறாப்ல. நடந்தது தற்கொலை கிடையாது, அது ஒரு கொலை, பண்ணது நீ தாங்கிறாரு. அது பக்திங்கிறாரு இவரு. இது எல்லாத்தையும் நான் எழுத போறேன். பேனா கூர்மையானதுங்கிறாப்ல நம்ம ஹீரோ. ஆனா இன்னைக்கு நீ எழுதுற இந்த செய்திங்கிறது, இந்த நியூஸ் பேப்பருங்கிறதெல்லாம் நாளைய டேட்ல இதை குப்பையா தான் கருதுவாங்க. ஆனா நான் மதத்தின் மீது ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன். மதம் அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாதுங்கிறாப்ல. உன் பேர் என்ன? ஹர்ஷன் தாஸ். தாஸ்ன்றது ஏதோ ஒரு ஜாதியின் பேருன்னு சொன்னல, தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தாஸ்னா சேவை செய்யக்கூடிய சேவகர்கள்னு அர்த்தமா. கிருஷ்ணருக்கு சேவை செய்யறவங்க மாதிரி எனக்கு சேவை செய்வதற்காகவே பிறந்தவங்கடா நீங்க அப்படிங்கிறாப்ல அவர். அதையெல்லாம் தாண்டி உச்சாணி கும்பல உட்கார்ந்து இருக்கிறேன், தொட முடியாதுங்கிற இல்ல. எந்த பக்தர்களை கீழே நிக்க வச்சு அவர்கள் மேல ஏறி உச்சாணி உச்சியில உட்கார்ந்துட்டு இருக்கிறியோ அந்த பக்தர்களை வச்சே உன் சாம்ராஜ்யத்தை சுக்கு நூறாக்குறேன், உடைக்கிறேன், பாக்குறியா அப்படின்னு உணர்ச்சி பொங்க கத்திட்டு போறார். நம்ம மன்னர்கிட்ட நமக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்பேற்பட்ட ஒரு சூழலா இருந்தாலும் மனுஷன் கோவப்படவே இல்லை, சத்தம் போட்டு பேசவே இல்லை. சாந்தத்தின் மொத்த ரூபமா அப்படி அழகா நிக்கிறாப்ல, பேசுறாப்ல. ஆனா இவரை கொஞ்சம் டென்ஷன் படுத்தியோ இல்ல இவரை அழுதா எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ஆசைதான். கிளைமேக்ஸ்க்குள்ள ஏதாவது அப்படி ஒரு சம்பவம் நடக்குதான்னு பாப்போம். அதே வேகத்துல போய் எழுதி தள்ளிட்டான் போல. காலையில முதலாளி கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறான் பத்திரிகையில. அவர் படிச்சு பார்த்துட்டு ஆடி போறார். முதலாளி பேரு தாதாபாய் நவ்ராஜி, சுதந்திர போராட்ட வீரர், புரட்சிகரமான கருத்துக்களை எடுத்து சொல்றவர். ஆனா அவர் கூட என்னப்பா அது இப்படி எழுதி வச்சிருக்கான்னு கேக்குறார். நீ நடக்கிற மூட நம்பிக்கைகளை குற்றஞ்சாட்டு தப்பு இல்ல, ஆனா பேர் இல்லாம பண்ணு. இப்படி பேரெல்லாம் போட்டு எப்படி இதெல்லாம் அப்படின்னு ஒரு மாதிரி யோசிக்கிறாப்ல. கூட இருக்கிறவங்களும் ஆமா கஷ்டங்கிற சொல்லும் போது, அப்ப நானே ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிடுறேன், ஏன் இஷ்டத்துக்கு என்னால எழுத முடியும்ல அப்படின்னு கேட்கிறேன். அவங்களும் நல்ல ஐடியாங்கிறாங்க. இவன் போட்டிக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறானே அப்படின்னு அவங்க தொழில் போட்டியா அதை பார்க்கல. ஏன்னா அவங்க பண்றதே சேவைதான், புரட்சி தான். புரட்சியில இந்த மாதிரி புது புது இயக்கங்களோ புது புது பத்திரிகைகளோ உருவானா அவர்களுக்கு சந்தோஷம் தான், அவர்களும் உதவி பண்றாங்க. ஒரு வழியா இவன் எதிர்பார்த்த ஒரு புது பத்திரிகையை, ஒரு ஆபீஸையே உருவாக்கிட்டான். சத்ய பிரகாஷ் அந்த பேப்பரோட பேரு. இவனுக்கு ஒரு லெட்டர் வருது, ₹1 வச்சு வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா, இவனோட அத்தை வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொன்னாங்கல்ல, அது வீட்டுல இருக்கிற ஆட்களால இவனுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு துணையா இருக்கும்னு எழுதி அதுக்கு ₹1 மொய் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து வச்சுட்டு இங்கேயும் கொடுங்களேன். இவங்க என்னதான் சீர்திருத்தத்தை பேசினாலும் வச்சாலும் இங்கேயும் மங்களகரமா தான் இவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. பூக்களை பூஜைக்கு பயன்படுத்துறதையோ தேங்காய் உடைக்கிறதையெல்லாம் இவங்க சீர்திருத்தவாதிகள் தான், அதை இவங்களும் செய்யறாங்க. அதெல்லாம் இவங்களோட பிரச்சனை இல்ல. கோயிலுக்கு போகலாம், கும்பிடலாம், பக்தர்களாக இருக்கலாம், அது வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா எப்போ சாதா மனுஷனை கடவுளாக்குறோமோ, எப்போ நம்ம மன்னர் மாதிரி அலுசாட்டியங்களை அதிகப்படுத்துறோமோ, அப்பதான் இவர்களோட கை அவர்களை எதிர்த்து ஓங்குது. மொத பிரிண்ட எழுதி எந்த சென்சாரும் பண்ணாம பேர் உட்பட எல்லாத்தையும் எழுதி பயங்கரமா ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டான். அதோட முதல் பிரசுரத்தை தங்கச்சிட்டு கொண்டு வந்து தான் காட்டுறான். அவளும் படிச்சு பாக்குறா. நாளைக்கு இது ரிலீஸ் ஆக போதுங்கிறான். அவ சந்தோஷப்பட்டு ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன்னு வீட்டுக்குள்ள போய் என்னத்தை எடுத்துட்டு வரா. என்ன அப்படின்னா, என்னைக்கு இவன் தன் அக்காவை மன்னிக்கிறானோ அன்னைக்கு இந்த முடிச்ச அவுக்கிறதா அவ ஒரு சத்தியம் பண்ணிருப்பா. இப்போ அதை அவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இல்ல வேண்டாம், இப்ப வேண்டாம், தப்பு பண்ண அந்த மா மன்னருக்கு தண்டனை கிடைக்கட்டும், ஜேஜேக்கு தண்டனை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த முடிச்சு அவுத்துக்கலாம், அது வர காத்துருன்னு ஹீரோவும் சொல்லிட்டான். அப்புறம் காலையில வெள்ளட பிரிண்ட் பண்ண எல்லா ஐட்டத்தையும் எடுத்துட்டு ஒரு பெரியவரு, நான் குறுக்கு வழியில போக போறேன், தடுக்க ஆட்கள் வரமாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போறேன், எல்லா இடத்துலயும் நான் நல்லபடியா டெலிவரி பண்றேன், இது ஏன் பொறுப்பு, பாக்குறது தான் நான் இப்படி இருப்பேன், மித்தபடி பக்காவா செய்வேன்னு சொல்லிவிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. மாட்டு வண்டியில, குதிரை வண்டியில குறுக்கு வழியிலாம் போறாரு. ஆனாலும் பார்த்தா மன்னரோட ஆட்கள் ரவுண்டு கட்டி புடிச்சிட்டாங்க. மொத்த பேப்பரையும் கொண்டு வந்து ஒன்னு அரிச்சு தள்ளிட்டு இருக்கிறாரு மன்னர். அப்ப அந்த பூசாரி அந்த பக்கம் வந்து என்ன எழுதிருக்கு அப்படின்னு பேப்பர்ல எடுத்து பாக்குறாரு. அதுல உண்மையான இந்து மதம் இன்று அது போலி விதம் அப்படிங்கிற டைட்டில் போட்டு கூடவே யதுநாத் மகாராஜாவோட உண்மை முகம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறார். படிச்சு பார்த்த பூசாரியோ, பத்திரிகையை நீங்க எரிக்கலாம், சத்திய பிரகாசங்கிற பத்திரிகையை பேப்பரை நீங்க எரிக்கலாம், ஆனா இருக்கிற சத்தியத்தை எரிக்க முடியாது, நடக்கிறத எழுதிருக்கிறான், மக்கள் கோவப்படுறதுக்கு முன்னாடி மக்கள் முன்னாடி போய் மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாரு பூசாரி ஐயா.
ஆனா மன்னரோ ஊர் தலைவரை கூப்பிடுறாரு. ஊர் தலைவர் அந்த பக்கத்துல இருந்து வருவாப்ல. இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி பூஜை வரைக்கும் நடை எல்லாத்தையும் சாத்துங்க, ஒரு கேட்டு கூட ஓப்பனா இருக்க கூடாது, மொத்த கேட்டையும் இழுத்து மூடுங்கிறாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்களேன்னு பூசாரி பயப்படுறாப்ல, பதறாப்ல. ஏன்னா பக்தர்கள் எல்லாம் காலையில பூஜை பண்ண பிறகு சாப்பிடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா காலையில பூஜைக்கு கூட நடை திறக்காத பட்சத்துல அவங்க சாப்பிட முடியாது, பட்னி கிடக்கணுமே அப்படின்னு கேட்டா அதுதான் எனக்கு வேணுங்கிறாரு மன்னர். அவர்களோட பட்னி அந்த பயல வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கும் அப்படின்னு நம்புறாரு. நடைய சாத்திட்டு வெளியில ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டையே ஒட்டி வச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதி வச்சிருக்கான்னா, அவன் மன்னிப்பு கேட்கிற வரை நடை திறக்கப்படாது. உள்ள பாபாவோட கோயிலும் இருக்குது, பாபாவுக்கு அர்ப்பணத்தை பண்ணிட்டு தான் பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுறது வழக்கம் போல. இணையா பண்றதுன்னு வெளியில ஒரே குழப்பம், எரிச்சல். அந்த வேலை கூட்டுவாங்க, மன்னிப்பு கேட்க போகணும், கூட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம பசங்க பாபாவோட போட்டோ ஒன்னு எடுத்துட்டு இந்த பக்கம் கொண்டு வராங்க. மக்களோட பார்வைக்கு பொதுவா ஒரு இடத்துல அந்த போட்டோஸ் எடுத்து மாட்டுறாங்க. பாபாஜின்னு கூப்பிடுறாங்க, ஸ்ரீஜின்னு கூப்பிடுறாங்க, கிருஷ்ணன்னு கூப்பிடுறாங்க. எல்லாம் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். மக்களோட கோபத்தை பார்த்துட்டு இவன் பயப்படல, ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, வந்து மன்னிப்பு கேளுங்கிறீங்க. சார் இன்னும் நானும் வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு வைங்க, கதவு திறக்கப்படும். ஆனா அடுத்து ஒவ்வொரு பிரச்சனைக்கு இவங்க கதவை மூடி மூடி திறந்து பழகிடுவாங்க. எத்தனை நாள் தான் நீங்களும் அவங்க திறக்கட்டும் பிச்சை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு கேட்க கேள்வி சரியான கேள்விதான், நெத்தியடி கேள்விதான். இன்னும் நீ பாட்டல அவர் வச்ச இந்த போட்டோவுக்கு அவரே வணக்க வைக்கிறார். நானும் சாமி கும்பிடுறவன் தான், எனக்கும் பக்தி இருக்குன்னு தான் ஆரம்பிக்கிறார். நாத்திகவாதி இவன் பேசுறதெல்லாம் தப்புன்னு அப்போ அந்த இடத்துல அந்த பேச்சு வந்துறாரு. நான் பக்தியை குறை சொல்லவே இல்லைங்கிறாரு. ஆனா கடவுளை கும்பிடுறதுக்கு பதிலா இப்படி மனுஷனை கடவுளாக்கி கும்பிட வேண்டாங்கிறதான் தன்னோட கோரிக்கைங்கிறாப்ல. இப்போ நாம ஆராதனை பண்ணிட்டு தான் டெய்லி சாப்பிட்டு பழகி இருக்கிறோம். ஒரு பேச்சுக்கு நீங்க வழி தவறி ஏதோ ஒரு காட்டுப்பகுதிக்கு போயிட்டீங்க, ஒரு 3 நாள் சுத்தி திரியிறீங்க, அப்பையும் சாப்பிடாமே இருந்து செத்துருவீங்களா என்ன அப்படின்னு கேட்டா இல்லதான். எல்லாரும் எப்ப ஆண்டவா அப்படின்னு வானத்தை பார்த்து கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி நினைச்சுக்கங்களேங்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பாருங்கிறதையும் அவங்க தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க இருக்க மாட்டாரா, இங்க கும்பிடக்கூடாதா, என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்கும்போது கூட்டத்துக்கு மத்தியில ஒரு விசில் சத்தம், அதுவும் ஒரு பொண்ணோட சத்தம். என்னடான்னு பார்த்தா இப்பதான் நம்ம ஊர்ல ஒரு பையன் தெளிவா அறிவா பேசுறேன், நான் இங்க தான் கும்பிட போறேன், எனக்கு ஆல்ரெடி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, கும்பிட்டுட்டு நான் சாப்பிட போறேன்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறேன். ஆளை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு புது ஜோடி மாதிரி தெரியுது. என்ன வாங்க பூஜை பண்ணலாம்னு கூப்பிடும் போது கூட்டத்துல இருந்து இன்னொரு சத்தம், இன்னைக்கு இங்க தான் நம்ம பூஜை பண்ண போறோம்னு. யார் யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம பூசாரி ஐயாவே வர்றாரு, கையில மங்கள பொருட்களோட வர்றாரு. சரி இங்க வந்து பூஜை பண்ணுவாருன்னு பார்த்தா இல்ல, இந்த இடத்துல முறையா பூஜை பண்ண போறது நீதான் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோவை பார்த்து. ஹீரோ அடிப்பறா, எது நானா, அதுவும் நீங்க இருக்கும் போதானு கேட்டா நீதான் செய்யணும், செய்யறவங்களுக்கு ஜாதி கிடையாது, பக்தியோட செய்யணுங்கிறதான் கண்டிஷன், நீ பண்ணுப்பா அப்படின்னு அர்ச்சனை தட்ட கொடுக்குறாரு. அதுல சங்கு இருக்கும், சங்கு எடுத்து முழங்கிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா நடைய சாத்திட்டாங்கல்ல, உள்ள இருந்து நம்ம தலை வந்து எட்டி பாக்குறாரு. அப்பையும் பாருங்க என்ன ஒரு தெய்வீக சிரிப்பு, மனுஷன் டென்ஷன் ஆகவே இல்ல. அடுத்து பார்த்தா மித்த எல்லா நியூஸ்லயும் இவன் பண்ண அந்த மேட்டர் தான் இப்போ நியூஸா ஓடிக்கிட்டு இருக்குது. கோயிலுக்குள்ள நடக்க வேண்டிய பூஜை எல்லாம் தெருவில் நடத்தப்பட்டதா, ரோட்ல நடத்தப்பட்டதா விதவிதமா எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து இந்த சத்யபிரகாஷோட முதல் பிரதி ரிலீஸ் ஆக வேண்டியதுதான் பாக்கின்னு பேசும்போது பக்கத்துல அந்த பெரியவர் இருப்பாப்ல சித்தப்பு, அவரு நான் ஒரு ஆளு, அவங்க 5 பேர் இருந்தாங்க, எல்லா பேப்பரையும் பிடிக்கிட்டாங்க, என்னால கெஞ்சத்தான் முடியும், என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார். அதே சமயம் அந்த புது பொண்ணு இந்த பக்கம் வரா. என்னன்னு கேட்டா அவர் இந்த ப்ரூஃப் ரீடிங் பண்ணணும், எதுலயோ தப்பா எழுதி வச்சிருக்காரு போல, அது தப்பு இது தப்புன்னு எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றேன். நான் படிச்சிருக்கிறேன், 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை வேணும்னு வந்து நிக்கிறேன். நான்லாம் ரொம்ப சாப்பு அப்படின்னுவேன், அது ஷாப் இல்ல ஷார்ப் அப்படின்னு திருத்துவேன். அப்புறம் இந்த லா சொல்றாங்கல்ல, அதுல ஏதோ தப்பா சொல்ல போல அதையும் திருத்துவேன். இளவு அவளுக்கும் நம்மள மாதிரியே எல்லாமே அறவர் தான் நினைக்கிறேன். நல்லா வளர்றா பொல லாக்கும் அந்த எனக்கு வித்தியாசம் தெரியாது, எல்லா லாவும் நமக்கு ஒரே லா மாதிரி தான் இருக்கும். தப்ப கண்டுபிடிக்காதீங்க, பேசுற கருத்தை மட்டும் பிடிச்சிக்கங்க. என்ன வேலை இருக்கா இல்லையான்னு கேட்டா வேலை இருக்கு ஆனா சம்பளம் இல்லைன்னு கேட்டா ஓகேவா அப்படின்னு கேட்கிறேன். ஓகே தான், சீர்திருத்தவாதினா எந்த கஷ்டத்தையும் தாங்கி நிக்கணும், ஏழ்மையை தாங்கி நிக்கணும், எனக்கு சம்மதம்னு அவளும் ஒத்துக்கிறா. அந்த பக்கம் சித்தப்பு ஐயா என் வேலையை பிடிக்கிறாதீங்க ஐயான்னு பதறாரு. ஒதுங்கி சித்தப்பு, உனக்கு தான் சம்பளத்தோட வேலை தராருல, ஒதுங்கி நான் பாத்துக்கிறேன்னு இவ சத்யபிரகாஷ் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துக்கிறா. என்ன சித்தப்பு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிற, நகர மாட்டேங்கிற, டைம் இல்ல சித்தப்பு நகரு அப்படின்னு சொன்னா அதுக்கும் அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ அது டைம் இல்ல டைம் அப்படின்னு திருத்துறாப்ல. ஏன் இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா, குத்த கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரா அப்படின்னு அவ ஓட்டுறா. இப்ப நாம பண்ண தப்பையே எத்தனை பேர் கமெண்ட்ல போட்டு கிளிக்க போறாங்கன்னு பாருங்க. கட் பண்ணி இந்த பக்கத்துல பாக்குறோம், யார நம்ம மன்னரை காட்டுறாங்க, மகாராஜா காட்டுறாங்க. படத்தோட பேர் சொன்னா, படத்தோட பேரு மகாராஜ், 2024 வந்த படம். அப்புறம் இன்னொரு சிறப்பு செய்தியை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம அமீர் கான் இருக்கிறார்ல, பாலிவுட் சூப்பர் ஸ்டார், அவரோட பையன் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறான். அவனோட முதல் படம். ஆல் தி பெஸ்ட் சொல்றா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த பக்கம் நம்ம அசிஸ்டன்ட் மன்னர்கிட்ட, நடைய நீங்க வேற 3 நாளா சாத்தி வச்சிருக்கீங்க, இருந்தாலும் தெருவுல பூஜை நடந்துகிட்டே இருக்குது, இப்படியே போனா கடைசியில அந்த மரத்தடையில தான் இந்த பக்தி ஆரம்பிச்சிச்சு, மறுபடியும் அங்கேயே போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க, ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லுவாப்ல. உடனே இவரு கூப்பிடுறான்னு கூப்பிடுறாரு. யார நம்ம ஹீரோவோட அப்பனை கூப்பிட்டு,
என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறேன்னு திட்டாரு. அவங்கிட்ட இருந்து மன்னிப்பு கடிதம் வந்தாகணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு மிரட்டுறாரு. அதையெல்லாம் கேட்ட அப்பா பயந்து போய் நேரா புள்ளைய பாக்குறதுக்கு வரார் பையனை. அவன் நடத்துற சத்யபிரகாஷ் கம்பெனிக்கே வராரு. என்னன்னு கேட்டா கையில ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதி வச்சிருக்காரு. இதை நாளைக்கு காலையில பேப்பர்ல பிரசங்கம் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நீட்டுறாரு. இவன் அப்பான்னு கூப்பிட்டதும் பக்கத்துல அந்த பொண்ணு, புது பொண்ணு, உடனே ஐ மாமா அப்படின்றா. ஆனா படிச்சு பார்த்தா துக்க செய்தி. எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒட்டு உறவு எதுவும் கிடையாது. என்னோட ஆஸ்தியில இருந்து நான் செத்து போனா எனக்கு கொல்லி வைக்கிறது வரைக்கும் அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவனோட எழுத்துக்களுக்கோ அவன் செய்யக்கூடிய செயல்களுக்கோ எந்த விதத்திலையும் நானோ என் குடும்பமோ பொறுப்பாகாதுன்னு எழுதியிருக்கிறார். இதை பிரசங்கம் பண்ணிடுங்கிறார். அதை படிச்ச பையன், கையெழுத்து வேணா உங்க கையெழுத்தா இருக்கலாம், ஆனா மன்னரோட வாசம் வீசுதே, மன்னர் உங்களை கூப்பிட்டு மிரட்டினாரான்னு கேட்கிறாப்ல. உன்னை வீட்டுல இருந்துதான் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம், அடுத்து இப்போ ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே உன்னை ஒதுக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்குது, பாத்துக்கன்னு எச்சரிக்கிறாரு அப்பா. தூக்கி வர்ற கம்யூனிட்டியா இருந்தா பரவாயில்ல, குளிபறிச்சு வைக்கிற கம்யூனிட்டி இருந்து என்ன பையன் அப்படின்னு கேட்கிறேன். சரி, நீங்க கொடுத்தத நாளைக்கே நான் என்னோட நியூஸ் பேப்பர்ல போட்டுறேன், பிரசங்கம் ஆயிடும்னு சொன்னதும் அப்பா கோவத்தோட கிளம்பிட்டார். இவன் திருந்த மாட்டான்ட்டு. அதை நினைச்சு சோகமா இருக்க அந்த பக்கம் அந்த பொண்ணு ஓடியாந்துட்டு, எதுக்கு சோகமா வந்துட்டு, ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நான் உங்களை லவ் பண்றேன், உங்களை கல்யாணம் பண்ண போறேங்கிறா. அவன் இல்ல எனக்கு ஏற்கனவே அப்படின்னு சொல்ல வரும்போது, தெரியும் ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ணீங்க, நிச்சயார்த்தம் பண்ணீங்க, கல்யாணம் வரைக்கும் போச்சு, அதுக்கப்புறம் பாவம் அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சுன்னு எல்லாம் தெரிஞ்சுதான். என் வீட்டுல இந்த மாதிரி ஒரு கிறுக்கனை கட்டிக்க கூடாதுன்னு எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க, இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நின்று நான் வெளியில வந்திருக்கிறேன். பலாருன்னு எங்க அப்பா ஒரு அறவிட்டாரு, அதையும் தாண்டி உங்ககிட்ட நான் வந்து நிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்டா அவன் இல்லங்கிறான். இது இல்லையா, சரி நோன்னு சொல்றீங்க, அட்லீஸ்ட் காரணத்தையாவது சொல்லுங்கன்னு கேட்கிறார். என் லட்சியத்துல இருந்து நான் வெளியில வரக்கூடாதுன்னு பாக்குறேன், ஆனா என் லட்சியத்துல இருந்து என்ன விலக்கி வைக்கக்கூடிய அத்தனை குவாலிபிகேஷனும் உங்ககிட்ட தான் இருக்குது, அதுக்காகவே நான் விலகி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போறேன். இப்ப இவர் நம்மள புகழ்றாரா இல்ல நம்மள இன்சல்ட் பண்ணாரா ஒன்னும் புரியலையே அப்படின்னு பாவம் அந்த பொண்ணே குழம்புது. ஆனாலும் அந்த பொண்ணு விட்டுறதா தெரியல. நான் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேங்கிறா. அப்படியே டுவேட் பாடிட்டே தெரியவா. அந்த பக்கம் ஒரு வழியா மறுபடியும் எந்த பேப்பர் அவங்க எரிச்சாங்களோ அதே நியூஸை மறுபடியும் பிரிண்ட் பண்ணியாச்சு. அதிகாலையிலேயே இந்த காய்கறி கூடைகளுக்கு கீழே வச்சு மறைச்சு அனுப்புறது, பொதி தூக்கிட்டு போறவங்க அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறதுன்னு இப்படி பல பேர்கிட்ட பல விதமா அனுப்பிவிட எல்லாமே அடுத்த நாள் சர்க்குலேட் ஆயிடுச்சு. எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஊரோட தலைவர் உட்பட. அசிஸ்டன்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்து பாத்துக்கங்க, நம்ம எதை நம்ம தடுத்து நிறுத்தணுமோ அதை எல்லா மக்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு முதிய பிள்ளைங்க கிட்ட நிக்கிறார். அதுக்கு பேர் என்னது, விழியா, விழி பிதுங்கி நிற்கிறார். அப்பயும் நம்ம தலைவன் டென்ஷன் ஆலையே, அப்படியே தெய்வீக சிரிப்பு தான் சிரிக்கிறாப்ல. அந்த பக்கம் பொண்டாட்டி வர்றாங்க ராணிமா. என்னன்னு கேட்டா டாக்டர் ஏதோ அர்ஜென்ட்னு வந்திருக்காரு, எதுக்கு கூட்டுட்டீங்கன்னு விசாரிப்பாங்க. பதில் சொல்லாம மன்னர் கிளம்பி போயிட்டே இருக்கிறாப்ல. அவர் கையில இருந்த பேப்பர் அதை சரி ராணி எடுத்து பார்க்கலாமே எடுத்து பாக்குறாங்க. படிக்க தெரியும் போல, படிச்சு பார்த்ததும் அவங்க முகமெல்லாம் அப்படியே வித்தியாசமா வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. அப்புறம் வேற வழி இல்லாம வருமானம் குறைஞ்சு போயிடுமே சொல்லிட்டு நடைய திறந்து விட்டாங்க போல. உள்ள வந்து இப்ப எல்லாரும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணை பார்த்ததும் அபிஷேகத்துக்கு கூப்பிடலாமேன்னு கைய பிடிக்கிறார். நல்ல வேலை பக்கத்துல இருந்த அம்மா நியூஸ் படிச்சிருப்பாங்க போல, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டார். பரவாயில்ல, இன்றைய பத்திரிக்கை ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்தி இருக்குது. அதே சமயம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம புது பொண்ணு விறுவிறுன்னு கீழே வந்து ஒரு வணக்கத்தை வைக்கிறா. பார்த்தது இவர் அபிஷேக நினைப்பு தான் வரும். ஆனா அந்த பொண்ணும் எல்லா பேரும் சத்யபிரகாஷ் நியூஸை படிச்சிருப்பாங்க. இனிமே நீங்க ஒரு பொண்ணோட விரலை இப்படி நசுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு நசுக்கணும், இனி எல்லாரும் உங்க காலில் வந்து விழுக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்பையும் தலைமை தெய்வீக சிரிப்பு தான். சரின்னு இந்த பக்கம் வந்த பிறகு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் உங்களோட மௌனம் தான் உங்களோட பலவீனம்னு சொல்லுவான். டப்புன்னு அப்படியே பேச மாத்தி அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அப்பையும் தெய்வீக சிரிப்பு தான். நீங்க ஊன் சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி அவன் கதையை முடிச்சிருன்னு அசிஸ்டன்ட் கேட்பான். இப்ப மட்டும் அவனுக்கு ஏதாவது ஆச்சு, எல்லா பேரோட கைவிரலும் நம்மளை தான் காட்டும், நம்மளை தான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. அதெல்லாம் இப்ப வேண்டாம். மதத்தினால ஒரு ஆளோட வாயை அடைக்க முடியலன்னா நீதிமன்றத்தினால அதே வாயை நம்ம அடைக்கணும். யாரோ ஒரு ஆளு வக்கீல் நினைக்கிறேன், வக்கீல கூப்பிட்டு விடியாங்கிறாப்ல, ஏற்பாடு பண்ணுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாப்ல. கோர்ட்டுக்கு போறாராம், கேஸ் போட போறாராம். பாப்போம். சொன்ன மாதிரியே நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நோட்டீஸை வாங்கி படிக்கிறான். படிச்சு பார்த்தா 50,000 ரூபாய் நஷ்டஈடு வேணும்னு கேட்டு மான நஷ்டஈடு வழக்கு போட்டிருக்கிறார். இருக்கிற சொத்து பத்தை வச்சா 5,000 ரூபாய் கூட தேராது. இதுல 50,000 நம்மளால கட்ட முடியாது, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஜெயில போடுவாங்க. அப்படி ஜெயில இருந்தாலும் நான் உட்காந்து எழுதத்தான் போறேன், இழப்பதற்கு எதுவும் இல்லைங்கிறவன்ட்ட என்னத்தை அவங்க கிட்ட பெருசா பிடிக்கிற முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம கிட்ட மன்னரை எதிர்த்து எந்த ப்ரூஃபுமே கிடையாது. ப்ரூஃப் இல்லாம ஏண்டா எழுதுறேன்னு வேணா நீதிமன்றம் நம்மளை கேட்கும். ஆனா எந்த ஒரு ஆண்மகனும் தன் வீட்டு பொண்ணுங்களை இவன் தங்களை மானபங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஓப்பனா பேசுவதற்கு நீதிமன்றத்துக்கு வர மாட்டாங்க, வர தயங்குவாங்க, அதை ஒரு பெரிய அவமானமா நினைப்பாங்க. அதனால சாட்சியே நமக்கு கிடைக்காதுன்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் ஒரு 4-5 பேரை கூட்டு வந்திருக்கிறார். இவங்க எல்லாரும் அந்த மன்னருக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. அவன் மேல செம காண்டுலவங்க எல்லாம் இருக்கிறதா சொல்ல ஆஹா சாட்சி கிடைச்சிருச்சேன்னு ஹீரோக்கு சந்தோஷம். அடுத்து பார்த்தா இவரை பாக்குறதுக்காக பொதுமக்கள் எல்லாம் நிறைய பேரு ஆராதனையோட உள்ள வராங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ இந்த பக்கம் தான் வரான். அத பால்கனில இருந்து பாக்குற நம்ம மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். தங்க கவசத்தை எடுத்து வை, ஹர்ஷன் தாஸ் வரான், என்கிட்ட மன்னிப்பு கேட்க வரான்னு ரொம்ப குஷியா இருக்கிறாப்ல. புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணு இவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கட்டுமேனு அப்பா அனுப்பிச்சு வச்சிருக்காப்ல.
அந்த பொண்ணு மேலேயே கை வச்சிருக்காரு மன்னர். அதனாலதான் அவரு சாட்சி சொல்ல வந்திருக்காப்ல. அடுத்து இன்னொருத்தர், அவரோட 3வது குழந்தை தனக்கு பிறக்கலன்னோ அது மன்னருக்கு பிறந்ததுன்னு வந்து நிக்கிறார். இப்படி பல கேஸ், பல பேர் நீங்க கேஸ் நடத்துங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் நம்ம ஹீரோ இவரை பாக்குறதுக்காக கிளம்பி வந்திருக்கிறார். தங்க கவசத்தை எடுத்து வைன்னு சொன்னாப்ல நினைச்சா இல்ல, தங்க கலசம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறார். கோயிலுக்குள்ள வருவான், பின்னாடிதான் சாமி சிலை இருக்கு, எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. மன்னர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கூடவே அசிஸ்டன்ட் அந்த தங்க கலசத்தோட நிக்கிறான். என்னன்னு கேட்டா, நம்ம பயட்ட போய் கையில கொடுத்துட்டு போய் பாதாபிஷேகம் பண்ணு, கால்ல குங்குமம் இடு, அது போதும் அவருக்கு உன்னை மன்னிச்சிருவாரு, எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாப்ல. இவனும் வாங்கிட்டு போவான். ஆனா மன்னருக்கு பண்ணாம மன்னருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பூசாரி நல்ல மனுஷன், அவரோட கால்களுக்கு இவன் பூஜை பண்றான். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். என்னையா நடக்குதுங்கன்னு பூசாரிங்க பாப்பல. என் மேல 50,000 ரூபாய் கேட்டு நஷ்டஈடு வழக்கு மன்னர் போட்டிருக்கிறாரு. நான் ஏதோ அவர்கிட்ட கேஸ வாபஸ் வாங்கிங்க மன்னிப்பு கேட்க வரதா நினைச்சுக்கிட்டு இருக்கார். இல்ல, நான் இந்த கேஸ டீல் பண்ண போறேன், கோர்ட்ல சந்திப்போம், இதுதான் என்னோட வக்கீல்னு தன்னோட வக்கீல அறிமுகப்படுத்துறார். அவருக்கு பாவம் மீசைய முளைக்கல போல. இந்த பையன் எனக்கு எதிராக போராடி உனக்கு வெற்றி வாங்கி கொடுக்க போறானா அப்படின்னு தப்பு கணக்கு போடுவார். கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுகிறார். அதுக்கு நம்ம ஹீரோ, உங்களோட பலவீனமே வாலிபர்கள் தான், வாலிபர்களை நீங்க ரொம்ப கம்மியா இடம் போடுறீங்க, இவங்க தான் உங்களுக்கு அடி கொடுக்க போறாங்க, வேணா நீங்க பார்க்கத்தானே போறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயிசத்தோட நடந்து வராங்க. இந்த பக்கம் பூசாரி மேட்ரை கேள்விப்பட்டுட்டு முக்கியமான ஆட்களை கூப்பிட்டுட்டு, நாம எல்லாம் வைஷ்ணவர்கள், எந்த ஒரு வைஷ்ணவ மன்னரும் இதுவரை கோர்ட்டோட படியே மிதிச்சதே கிடையாது, அதனால நீங்க போக வேண்டாங்கிறாரு பூசாரி. ஆனா மன்னர் கேட்க மாட்டேங்கிறாப்ல. இல்ல நான் போவேன், இல்லனா நம்ம மேல இருக்கிற பயபக்தி குறைஞ்சு போயிடும், அதை மீட்டெடுக்கணும்னா பக்தர்கள் மீது நாம ஆதிக்கத்தை செலுத்தணும், அதுக்கு நான் படிக்கட்டு ஏறியே தீருவேன், எங்க கோர்ட் படிக்கட்டு ஏறியே அடிச்சு சொல்லிட்டாப்ல. வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். இவங்க என்ன நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாப்ல வருத்தப்படுறாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு அடுத்த ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, யாரெல்லாம் சாட்சி சொன்னாங்களோ, சாட்சி சொல்ல வர்றோம்னு சொன்னாங்களோ, ஐ மீன் அவங்கள ஒருத்தரை காணாம, மீதி எல்லா பேருமே அவரோட பதவியை பிடிக்கணும்னு பயமுறுத்தி வச்சிருக்காங்களா. அதனால ஒருத்தரும் சாட்சி சொல்ல வரலன்னு கேள்விப்பட்டு இதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்னு குழப்பறாங்க. அப்போ வக்கீல் என்ன சொல்றாப்ல, அவர் கொஞ்சம் தமிழும் பேசுறாப்ல. அவர் என்ன சொல்றாரு, இல்ல ஏற்கனவே சாட்சி சொல்ல சொன்னதுனால அவங்க பேரெல்லாம் நம்ம கோர்ட்ல கொடுத்துருக்கோம், அவங்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ நாம அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம். அப்படி நோட்டீஸ் அனுப்பிட்டோம்னா அவங்க கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும், சாட்சி சொல்லிதான் ஆகணும், நிர்பந்தப்படுத்தலாங்கிறாரு. வேண்டாம், ஏற்கனவே அவங்க நிர்பந்தத்துல தான் இருக்கிறாங்க, இதுல நாம வேற நெருக்க வேண்டாம், விட்டுருங்க அப்படின்ட்டாப்ல. இருந்தாலும் நாளைக்கு பேப்பர்ல மன்னருக்கு எதிராக சாட்சி சொல்ல விருப்பப்படுறவங்க யாரா இருந்தாலும் வரலாம்னு ஒரு அறைகூவல் விடலாம், நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஆனா பாவம் இவரோட நியூஸ் பேப்பரை மொத்தமா எரிச்சிட்டானுங்க, அந்த நியூஸ் கம்பெனியவே பில்டிங்கவே எரிச்சிட்டானுங்க, மொத்தமும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது பாவம். அதுலயும் ஆப்படிச்சிட்டானுங்க. என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் தெரியாம எங்க அப்பா சொல்றது சரிதான், எப்பவுமே ஒவ்வொருத்தரும் அவரோட வரம்பு, அவரோட லிமிட்டுக்கு ஏத்தாப்புலதான் நண்பர்களையோ விரோதிகளையோ சம்பாதிக்கணும்னு நான் ஒரு பெரிய ஆள் கூட மோதிட்டணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப அந்த பொண்ணு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றா. இவளுக்கு 17 வயசு இருக்குமா. அப்போ இவளோட அப்பா அம்மாவே பாதசேகம் பண்ணணும், பாத அபிஷேகம் பண்ணணும், வா மன்னர்கிட்டன்னு கூட்டு போயிருக்காங்க. அந்த சின்ன வயசுல, விவரம் தெரியாத வயசுல கூட தனக்கு ஏதோ நடக்கக்கூடாத ஒண்ணு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அப்படியே அங்கிருந்து ஓடியாந்துருக்கிறா. ஆனா எவ்வளவு பேருக்கு இது புரியும், புரியாம எவ்வளவு பேர் பலிகாடா இருப்பாங்க. இதை நீ எதிர்த்து கேளு. நாம நடத்துற இந்த போராட்டத்துல இந்த கேஸுங்கிறது ஒரு சின்ன பகுதி தான், இதுல போய் நாம தோத்தோம் ஜெயிச்சோம்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம கேஸை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்றா. அவனுக்கு ஒரு புது உத்வேகத்தையே கொடுக்குறா. அவனும் சரி ஒரு கை பாத்துடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா போருக்கு போறவங்க கையில எந்த ஆயுதமும் இல்லாம நிராயுதபாணியா தான் போருக்கு போறாங்க. அதே சமயம் ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வருது. ஒருத்தர் ஓடியாந்து உங்களை பாக்குறதுக்காக ராணி உங்க வீட்டுக்கே வந்திருக்காங்கன்னு சொல்ல இவனு ஓடி போய் என்னன்னு பாக்குறான். பார்த்தா ராணியம்மாவே வந்திருக்காங்க. ஒரு அட்ரஸ் கொடுத்து இந்த அட்ரஸுக்கு போங்க, உங்களுக்கு வேண்டிய அந்த சாட்சி கிடைக்குங்கிறாங்க. இவன் அதிர்ந்து போறான். நீங்க எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அவங்களும் ஒரு சீர்திருத்தவாதி தான், ஆனா குடும்பத்தை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது, குடும்பங்கிற ஒரு சிறைக்குள்ள நான் இருக்கிறேன், நானும் கைதி தான், இந்த அட்ரஸுக்கு போங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி கிடைக்கும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களும் அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வந்தா குப்பத்து பகுதி மாதிரி இருக்கிறது. அது வந்து கதவை தட்டினா அன்னைக்கு ஒரு நாள் அண்ணனும் தங்கச்சியும் வந்தாங்கல்ல நியாயம் கேட்டு ஏதோ ஒண்ணு கொடுத்து அந்த பொண்ணு வயிறு வழியில துடிச்சது இல்ல, நம்ம ஹீரோ காப்பாத்த முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணும் சரி அண்ணனும் சரி காணாம போனாங்க இல்லையா, அவங்க தான் கதவை திறக்கிறாங்க. பார்த்தது இவங்க ஞாபகம், அன்னைக்கு எங்க போனீங்க என்னாச்சுன்னு விசாரிச்சா தீராத வயிற்று வழியில கஷ்டப்பட்டு இருந்த அந்த பொண்ணை காப்பாத்தினது சாட்சாத் நம்ம ராணிமா தான். காப்பாத்தி வெறும் உப்பு தண்ணியை கொடுத்து உள்ள போன அந்த மருந்தை எல்லாத்தையும் வாந்தி எடுக்க வச்சு எப்படியோ என் தங்கச்சி உசுரை காப்பாத்துனது ராணியம்மா தான். அவங்களே அட்ரஸை கொடுத்து என்ன வந்து நீங்க பாருங்க அப்படின்னு இந்த சூழல்ல சொல்லியிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், என்ன உங்களோட கேஸுக்காக சாட்சி சொல்ல கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். என் உசுரை காப்பாத்துறது அவங்களுக்காக கண்டிப்பா நான் இதை செஞ்சே தீருவேன்னு அந்த பொண்ணு சாட்சி சொல்ல தயாருங்கிறா. இந்த பல மாதங்கள்ல அவங்க கரு கலையில நல்லா வளர்ந்து நிக்குது. ஆனா சாட்சி சொல்வதற்கு இன்னும் 15 நாட்கள் இருக்குதான்.
அது வரைக்கும் இவங்களை மறைச்சு வைக்கணுமே, என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு சேட்டோட பங்களா ஒண்ணு இருக்கு, அந்த பங்களால இவங்களை மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஐடியா கொடுக்குறான். சரின்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. மூட்டைகளுக்கு மத்தியில வச்சு மாட்டு வண்டிகளுக்குள்ள அண்ணனையும் தங்கச்சியும் பாதுகாப்பா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா முடியணும்னு அதே கோயில்ல போய் தான் நம்ம பையன் சாமி கும்பிடுறான். சரி, இவனோட பத்திரிக்கை எரிஞ்சு போச்சே, இனிமே சத்யபிரகாஷ் அவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். தாதாபாய் நவ்ரோஜி இருக்கிறார்ல, அவரு நம்ம பையல கூப்பிட்டு, இனி என்னோட பத்திரிக்கையை யூஸ் பண்ணிக்க, என்னோட மெசேஜை யூஸ் பண்ணிக்கோ, உன்னோட சத்யபிரகாஷ்ங்கிற பேர்லயே நீ செய்திகளை இங்க பிரிண்ட் பண்ணி நீ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துறாரு. சோ மறுபடியும் இவன் எழுச்சியோட எழுத ஆரம்பிக்கிறான். எந்த எழுத்துக்களை தடுக்கணும்னு மன்னர் முயற்சி பண்ணாரோ அந்த முயற்சி இதுலயும் தோற்கடிக்கப்படுது. ஆனாலும் ஏதாவது விதமா தலைவன் குடச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாப்ல போல தெரியுது. அந்த பக்கம் அவரோட சேவையும் அங்கிட்டு தொடங்கிட்டு தான் இருக்குது. ஒரு விதவை பொண்ணுக்கு காவி ட்ரெஸ் கொடுத்து தன்னோட சிசிய ஆக்கிடுறாரு. மறுமணம் மட்டும் கூடாதான், ஆனா சிசிய ஆக்கிக்கலாமா. அப்புறம் எல்லாருக்கும் பரிமாற சாப்பாடுல எச்சி துப்பி மன்னரோட எச்சி பட்ட பிறகுதான் சாதாரண சாப்பாடு பிரசாதமாகுதுன்னு சொல்றாப்ல. எல்லாரும் அதையும் நம்பி அதையும் செய்யறாங்க. இந்த கூத்தெல்லாம் நடக்குது. சாமி கும்பிட நம்ம பையன் வரும்போது அசிஸ்டன்ட் வந்து வா மன்னர் கூப்பிடுறான்னு தனியா கூட்டு வரா. அப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். நம்ம மன்னரோட பர்சனல் டாக்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு லெட்டர் வக்கீலோட ஆபீஸுக்கு வந்திருக்குது. வக்கீல் ஓடியாந்து இந்த லெட்டரை படியே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாப்ல. சோ ஏதோ ஒரு மேட்டர் அங்கிட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பக்கம் மன்னர் கூப்பிட்டு இருக்காரு. என்ன கூப்பிட்டு இருக்காருன்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல, மன்னிப்பு கேளு, நம்ம கோர்ட்டுக்கிட்ட எல்லாம் போக வேண்டாம், பாத்துக்கலாங்கிறாரு. ஆனா அவன் மன்னிப்பு கேட்கறதா இருந்தா நீங்க தான் என்கிட்ட கேட்கணும், அப்படி கேட்டா கூட நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேங்கிறாப்ல. எல்லாம் எந்த நம்பிக்கையில? அந்த பொண்ணு இருக்கிறாங்கிற நம்பிக்கையில. ஆனா அந்த பொண்ணையே இவர் பிடிச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, வேண்டப்பட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வயித்துல வளர குழந்தைக்கு இவன் தான் அப்பன்னு ஒரு பேரு கொடுத்து குடும்பம் குட்டின்னு அவளை செட்டில் பண்ணி வச்சிருக்கார். சரி, தங்கச்சி இங்க இருக்கிறா, அண்ணன் எங்க அப்படின்னு கேட்டா அந்த அண்ணன் எங்க இருக்காங்கிறது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம் அப்படிங்கிறாப்ல நம்ம மன்னர். அப்போ அண்ணனை போட்டு தள்ளிட்டாப்லையோ. இப்பயும் மனுஷன் தெய்வீக சிரிப்பு தான். அடுத்த நாள் எதிர்பார்த்தாப்லயே கோர்ட் இவருக்காக இந்த கேஸுக்காக ரெடியா இருக்குது. ஆனா கோர்ட்டுக்கு வெளியவே ஒரு அரண்மனைக்கு கூடுறாப்புல ஒரு பெருங்கூட்டம் கூடுது. அரண்மனையில போடுறாப்புல பெரிய பெரிய கோலத்தை போடுறாங்க. எதுக்கு? எல்லா மன்னரை கடவுளா கும்பிடுற மன்னரை வரவேற்கிறதுக்காக. அவரும் 5 குதிரை புத்தப்பட்ட அப்படியே ரதத்துல வர்றாப்ல. கோர்ட்டு ஜட்ஜையாக்களே வெளியில வந்து எட்டி பாக்குறாங்க, என்னையா நடக்குதுங்கிறாப்ல. அவ்வளவு கௌரவப்படுத்தி மரியாதைப்படுத்தி ஊர்க்காரங்க எல்லாம் அவரை கூட்டிட்டு வராங்க. ஓ, 4 குதிரையா? 4 குதிரை தேர்ல மகாராஜாவுக்கு ஜே ஜேன்னு கோஷங்கள் முழங்க அப்படி கெத்தா வராப்ல. அப்படியே தேர்ல இருந்து கீழே இறங்கும் போது மன்னரோட காலு தரையில பற்றக்கூடாதான். பக்த கோடிகள் எல்லாம் அப்படியே பதறாங்க. அவரோட உள்ளங்கையால தலைவரோட கால் அப்படியே தாங்குறாங்க. ஏகப்பட்ட கைகள் கீழே படுக்குது. இவர் குனிஞ்சு கூட கரெக்டா பார்த்து பார்த்து கால் வைக்கிறது இல்ல, கண்ணா பின்னான்னு வைக்கிறாரு. வைக்கிற இடத்தெல்லாம் கைகளா இருக்குது. அவர் அப்படி தாண்டி போன பிறகும் கூட இவங்க எந்திரிக்கல. கேட்டா அவரோட காலடி பட்ட அந்த பாதம் இருக்கு, பாதம் பட்ட நிலம் இருக்குல்ல, அதை கும்பிட்டு இருக்காங்களா, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவர் நினைச்சிருந்தா கோர்ட்டுக்குள்ள வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கலாம் பார்க்கிங் ஏரியால. அப்படி செய்யாம முன்னாடியே இறக்கி விட்டுவிட்டு அவர் இறங்கி வரும்போது மக்கள் கண்டிப்பா வருவாங்க, உள்ளங்கையை நீட்டுவாங்க, அப்படி மிதிச்சு வந்து கெத்து காட்டுறாராமா அப்படின்னு ஓட்டுவாங்க. அவர் உட்கார்றதுக்குன்னு சிம்மாசனத்தையும் கையோட தூக்கிட்டே வந்துட்டாங்க கோர்ட்ல போட்டு. அதுலதான் உட்கார்ந்து இருக்கிறாரு மன்னர். ஜட்ஜையா அந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு தான் மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஃபர்ஸ்ட் திங் என்ன, குற்றம் சுமத்தப்பட்ட இவரு கூண்டுல வந்து நிக்கணும். கூண்டுல வந்து நில்லுங்க. அது குற்றவாளி கூண்டோ சாட்சி கூண்டோ, கூண்டுல வந்து நிக்கணுமா இல்லையா? வாங்கன்னு கூப்பிட்டா அவர் நிக்க மாட்டேங்கிறாப்ல. நான் எங்க போறேன், இங்கதான் இருக்கிறேன், என் சிம்மாசனத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறேன், நானே விருப்பப்பட்டுதான் வந்திருக்கிறேன், எங்கேயும் ஓடிட மாட்டேன், கேளுங்கிறாப்ல. ஜட்ஜையா சரி பரவாயில்ல விடு, மன்னர் ஏதோ கேட்கிறாப்ல, ஏதோ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அலோவ் பண்ணிட்டாங்க. சரி விட்டாச்சு. அடுத்து கீதை புக் எடுத்து அதை அப்படியே சிவப்பு கலர்ல சுத்தி சத்தியபிரமாணம் இருக்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு. அதை வந்து நீட்டினா ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதா நினைச்சு அதை வாங்கி அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்குறாப்ல. கிஃப்ட் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டிருப்பீங்க போல. அது கீதா, அது மேல வச்சு நீங்க இந்த மாதிரி சத்தியம் பண்ணணும்னு சொன்னா மன்னர் சத்தியம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, மன்னர் பேரை சொல்லிதான் மத்தவங்க சத்தியம் பண்ணணுங்கிறாப்ல. அதோட நிக்கிறாரா, மன்னர் வாயிலிருந்து வர்ற அனைத்துமே சத்தியமா, அதத்தான் மத்தவங்க ஃபாலோ பண்ணணுமா. பெரிய கொத்தா போடுறாரு, பிட்டா போடுறாரு. இதையெல்லாம் கேட்டதும் பின்னாடி இருந்த அசிஸ்டன்ட்டோ மன்னர் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட ஜே ஜே ஜேன்னு கோஷம் அதிகமாகுது. காண்டான ஜட்ஜையா அந்த வேலை தூக்கி வெளியில போடுன்னு அசிஸ்டன்ட் கொண்டு போய் வெளியில போட்டுறாங்க. இங்க பாருங்க, இவ்வளவுதான் உங்களுக்காக மன்னருக்காகன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதுக்கு மேல நீங்க எங்களோட சட்டத்திட்டத்துக்கு நீங்க இறங்கிதான் வரணும்னு சொன்னதும் வேற வழி இல்லாம இவரு கீதையின் மீது கை வைத்து நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறார். முதல் சாட்சியா நம்ம வக்கீல் யாரை கூப்பிடாப்ல அப்படின்னா மன்னருக்கு வேண்டப்பட்ட அந்த டாக்டரை தான் கூப்பிடாப்ல. டாக்டர் வந்து நிக்கிறார். என்ன சொல்லணுமோ சொல்லுங்கன்னு சொன்னா
நான் தான் மன்னரோட பர்சனல் டாக்டர். என்கிட்ட வந்து ஒரு வியாதிக்காக இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. அந்த வியாதியோட பேரு சிபிலிஸா. நிறைய பேரோட தொடர்புல இருக்கிறதுனால வரக்கூடிய நோய். அந்த வியாதியால இவர் அவதிப்பட்டது நிஜம், அதை நான் குணப்படுத்துறது நிஜம்னு சாட்சி சொல்றாரு. இதை கேட்டதும் எல்லாரும் ஆடி போறாங்க, மன்னர் கூட தான். அதே சமயம் இங்க நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் கேட்டு வெளியில போய் அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லுவார். இந்த மாதிரி ஒருத்தர் சாட்சி சொல்லி இருக்கிறாப்ல, மன்னருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குதான்னு கேட்டதும் பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய பொருளை, ஒரு பெரிய பீதி, பொருளைன்றா ஒரு பெரிய பீதி. அதோட நிக்கல, வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறான்னு கேட்டா, இதுவரை பல பெண்களை அவரு இந்த மாதிரி கருவை கலக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காராம். ஆனா அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு அவர் எல்லாத்தையும் அவங்க எல்லா பேரையுமே திருப்பி அனுப்பிச்சிட்டாராம். அப்படி திருப்பி அனுப்புனதுல 2 பேருக்கு நடுவுல முரண் ஏற்பட்டு விட்டதாம். அப்புறம் பிரசாதத்துக்குள்ள கருக்கலைப்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மருந்து வச்சு கொடுத்து நிறைய பெண்களோட வயிற்று வலிக்கு இவர் காரணமாக இருக்கிறார். அந்த வயிற்று வலி வந்த ஒரு பொண்ணு என்கிட்ட வந்ததையும் நான் பார்த்திருக்கிறதா சொல்றாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சாட்சி தான். அடுத்து குறுக்கு விசாரணை பண்றதுக்காக மன்னரோட வக்கீல் வந்து இப்போ விசாரணை ஆரம்பிக்கணும். குறுக்கு விசாரணை வக்கீல் ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க சொல்ற இந்த சிபிலிஸ் நோய் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டா, தனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு அவர் எடுத்து சொன்னாரா, அதை வச்சு இவர் இந்த வியாதின்னு கண்டுபிடிச்சாரா டாக்டர் சொல்றாரு. ஆனா நீங்க பர்சனலா எங்கெல்லாம் அந்த கொப்பளங்கள் இருக்கிறது, அந்த பிரச்சனை இருக்கிறதுன்னு பாத்தீங்களான்னு கேட்டா இல்லைங்கிறாப்ல. அங்கதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கிறாப்ல எதிர்க்கட்சி வக்கீல். மன்னரும் ஆமா அவர் எதையுமே பார்க்கல, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வேற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல இஞ்சி மசாலா மிளகு போட்ட அதிகமான சாப்பாடை சாப்பிட்டதுனால கூட எனக்கு அந்த கொப்பளங்கள் வந்திருக்கலாம். அதை பத்தி நான் சொல்லும் போது இவர் தப்பா அதை டயக்னோஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு போட்டானுங்க. ஒரு வியாதி, ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறாருன்னா எங்க அந்த கொப்பளங்கள் இருக்கிறது, அது வந்து சிபிலிஸா, பாலுறவு நோயா, வேற நோயா, இதையெல்லாம் பார்த்து ஒரு டாக்டர் சொன்னா பரவாயில்ல, டாக்டர் பார்க்கவே இல்லையா, அதனால இந்த சாட்சி செல்லாதுன்னு குறுக்கு விசாரணை பண்றவர் ஒரு போடு போடுறாப்ல. அடுத்த கம்ப்ளைண்ட் என்னது, நிறைய பெண்கள் இவர் எழுதி கொடுத்து அந்த லெட்டரோட வந்திருக்காங்க கருக்கலைப்பு பண்ண சொல்லி. அந்த மாதிரி வந்த பெண்களை யாராவது நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டா முடியாது. அந்த மாதிரி வந்த பெண்கள் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு இவர் தான் அப்பான்னு சொன்னாங்களான்னு கேட்டா சொல்லல. அப்போ எந்த முடிவுல நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்க, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு இவர் தான் அப்பான்னு கேட்டா லெட்டர் வந்ததுலங்கிறாப்ல. வேற யாரோ ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து, வேற யார் மூலமாவோ ஒரு பிரச்சனை வந்து, அப்படி வந்து நிக்கிறவங்க வயிற்று வலின்னு வந்து நிக்கிறவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து போமா போய் பிடிக்கலன்னா நீ இந்த மாதிரி கருக்கலைப்பு பண்ணிக்கமான்னு கூட அவர் அனுப்பிச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? அதுல எந்த தவறுமே இருக்க வாய்ப்பு இல்லையே. நீங்களா ஏன் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறீங்க, கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு இதையும் குழப்புறாரு. இதெல்லாம் கேட்டு காட்டினான அந்த டாக்டர், இங்க பாருங்க, வேணும்னா வேற ஒரு பர்சனல் டாக்டரை வச்சு, கோர்ட் அங்கீகரிக்கிற ஒரு டாக்டரை வச்சு அவரோட பாடியை செக் பண்ண சொல்லுங்க. அவரோட பாடியில கண்டிப்பா நான் சொன்ன அந்த வியாதி இருந்ததற்கான செகண்டரி சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. குணப்படுத்தினா கூட அந்த சிம்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் அறிமுகம் இருக்கும் போல, உடம்பு முழுக்க அடையாளங்கள் இருக்கும் போல, அதை வச்சு கண்டிப்பா அந்த வியாதி இருந்ததுங்கிறத ப்ரூவ் பண்ண முடியுங்கிறாப்ல. உடனே நம்ம அரசு தரப்பு வக்கீல் எந்திரிச்சு, நம்ம வக்கீல் எந்திரிச்சு, எங்களுக்கு ஒரு டாக்டரோட ஒப்பீனியன் தேவைன்னு கேட்க ஜட்ஜையாவும் கிராண்டட் ஓகே பண்ணிடுங்கிறாப்ல. இதை கேட்ட எதிர்த்தரப்பு வக்கீல் ஆடி போயிட்டாப்ல. அது வந்துங்கிறாப்ல. என்ன வந்து அதெல்லாம் கிடையாது, ஒப்பீனியன் வாங்கி ஆனுட்டாங்க. அடுத்த சாட்சியா அந்த அசிஸ்டண்ட கூப்பிடுறாங்க. அந்த தங்கச்சிக்காரி பிரெக்னண்டா இருந்தால அண்ணனை கூட காணாம, அந்த தங்கச்சி இந்த அசிஸ்டன்ட்டுக்கு தான் மன்னர் கட்டி வச்சிருக்காரு போல தெரியுது. அவன்கிட்ட கூப்பிட்டு எப்ப அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டா 8 மாசத்துக்கு முன்னாடி ஆச்சுங்கிறான். ஆனா நேத்து ராத்திரி தான் கல்யாணம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆச்சு, வயித்துல இருக்க குழந்தை ஏன் குழந்தை தான் அப்படின்னு வேற பேசுறேன். அந்த கேள்வி நான் கேட்கவே இல்லையே, ஏன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு வந்து பேசுற, ஏன்னா அது உன் குழந்தையே இல்ல, குழந்தை மன்னரோடது, யாரோ போட்ட பிச்சைய ஒன்னதுங்கிறியா அப்படி இப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிக்க அவர் எது பேச ஒரு மாதிரி ஆகுதுங்க. கண்ணா அப்படின்னு மன்னரை பேசிட்டு இருக்கும்போது மன்னர் திடீர்னு கோபப்படுறார். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, நான் சொன்னா இங்க இருக்கிற கூட்டத்தை விட 20 மடங்கு 30 மடங்கு கூட்டம் வெளியில நிக்குது, உள்ள வந்தாங்கன்னா ரத்த ஆறே ஓடும், அவமானப்படுத்துறீங்களா என்ன அப்படிங்கிறாரு. அதுவும் தெய்வீக தன்மையா அப்படியே சிரிச்ச முகத்தோட சொல்றாப்ல. நான் சொன்ன அந்த ஃபோர்ஸ் கூட அவர்கிட்ட இல்ல. ஜட்ஜியாவும் இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லன்னு சொன்னதும் அந்த அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அடுத்து யாரப்பா சாட்சிக்கு கூப்பிட போறேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவை சாட்சிக்கு கூப்பிடுறாரு நம்ம வக்கீல். அவன் என்ன குற்றச்சாட்டை சொல்றான் அப்படின்னா, இந்த பாத அபிஷேகம்னு ஒரு பஞ்சாயத்து நடக்குதுல, அதை பத்தி தான் சொல்றான். உடனே எதிர்த்தரப்பு வக்கீலோ, நீ இதை கண்ணால பாத்துருக்கிறியான்னு கேட்டா ஆமா பாத்துருக்கிறேங்கிறாரு. உள்ள இருந்த பொண்ணு யாருன்னு கேட்டா, என்ன கட்டிக்க வேண்டிய பொண்ணு, இப்ப அந்த பொண்ணுங்க அப்படின்னு கேட்டா இறந்துட்டா, சூசைட் பண்ணிட்டாங்கிறான். சரி, இந்த பிரச்சனைனால உன்னை வீட்டை விட்டு வெளியில அமிச்சாங்களான்னு கேட்டா ஆமாங்கிறான். இதுதான் மோட்டிவ். ஆனா அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா இழுத்து வந்து தப்பு தண்டா பண்ணாரா இவருன்னு கேட்டா இல்ல, அவனும் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை, ஒரு பொண்ணை கம்பல் பண்ணல, அந்த பொண்ணு விருப்பப்பட்டு இருந்துட்டு போகுது, இதுல மன்னரோட குத்தம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இதையெல்லாம் கேட்கிற பொதுமக்களோட முகத்துல ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியுது. ஆனா வக்கீலோ தன்னோட கிளையண்ட்டை காப்பாத்தினா போதும் அப்படிங்கிறதுக்காக அவர் வாதாடிக்கிட்டு இருக்கிற. உனக்கும் அவருக்கும் பிரச்சனை, நீ கட்டிக்க வரைய பொண்ண அவர் பரிசித்து விட்டாருங்கிறது உனக்கு கோவம், அந்த கோவத்துல அவரை நீ பழி வாங்கறதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு அப்படி கொண்டு போறாரு வாதத்தை. நம்ம ஹீரோவோ, அதெல்லாம் என்னோட நோக்கமே கிடையாது, நான் நிறைய மத புத்தகங்களை படிச்சிருக்கிறேன், அப்படி மத புத்தகத்துல இருந்த ஒரு வேத புத்தகத்துல இருந்த ஒரு வரியை வந்து அவர் சொல்லி காமிக்கிறாரு. எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு, நமக்கு ஒன்னும் புரியல. அதுல வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ணா உனக்காக என்னோட உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கிறேன்,
எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு டைலாக் வருது போல. ஆமாவான்னு கேட்டா மன்னரும் ஆமாங்கிறார். ஆனா நம்ம ஊர்ல எப்படி இது கற்பிக்கப்படுது, இதே வேதத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவங்க ஊர்ல ஒரு பொண்ணு புதுசா கல்யாணமாயி வரானா, புருஷங்காரன் அந்த அம்மா கூட குடும்பம் நடத்துறதுக்கு முன்னாடி மன்னர் ஃபர்ஸ்ட் குடும்பம் நடத்திடணுமா. ஏன்னா மன்னர் கிருஷ்ணரோட பரம்பரையா. என்ன எழுதியிருக்கு, இவங்க எப்படி மாத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு பாருங்க. மதத்தினாலேயோ மத புத்தகத்தினாலேயோ இங்க பிரச்சனை இல்ல, அந்த மதத்தை தப்பா போதிக்கிற மத குருக்கள்னால வர பிரச்சனை இது அப்படின்னு வாதத்தை எடுத்து வைக்கிறார். இவங்க பேசுற மேட்டர்லாம் வெளியில அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பொதுமக்களுக்கும் கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டே தான் இருக்குது. எனக்கு மகாராஜா மேல எந்த கோவம் கிடையாது, அந்த பதவியின் மீது கோவம் கிடையாது, என் ஊரின் மீது கோவம் கிடையாது, நடக்கிற சம்பிரதாயத்தின் மீதும் கோவம் கிடையாது. இப்பயும் கோயிலுக்கு போய் பயபக்தியோட சாமி கும்பிடுறவன் தான் நான். ஆனா அந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போடுறாங்கல்ல, சட்டம் போடுறாங்கல்ல, அவர்களை நான் எதுக்கத்தான் செய்வேன். இவர் இல்லைனா இவர் இடத்துக்கு வர்ற இன்னொருத்தவன் இன்னும் புது புது சட்டம் போடுவான். அது முக்கியம் இல்ல, இவங்க பண்ற தவறுகளை மட்டும்தான் நான் சுட்டி காட்டணும்னு ஆசைப்படுறேன், அதை தான் செய்யறேங்கிறாப்ல. பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டோம், மருமகள்களை முக்காடு போட்டு வீட்டுக்குள்ளேயே இரு, வெளியில ஒரு ஆம்பளை வந்தா கூட முகத்தை மறைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே பெண்களை பாதாபிஷேகங்கிற பேர்ல இந்த மாதிரி மிருகத்துக்கிட்ட பலி கொடுப்போம். கேட்டா அதை நீங்க பக்தின்னுவீங்களா அப்படின்னு கேட்க பொதுமக்கள் எல்லாம் அப்படியே தலை குனிகிறாங்க. உடனே நம்ம மன்னர், நான் ஒன்னும் வித்தியாசமா எதுவும் செஞ்சிடலையே, புதுசா ஒண்ணு கொண்டு வரலையே, காலகாலமா நூற்றாண்டுகளா இருக்கிற பழக்கம் தானே அப்படிங்கிறாரு மன்னர். நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடக்கிற ஒரு வழக்கம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே, பாரம்பரியங்கிற ஒரே காரணத்துக்காகவே தப்ப நாம அப்படியே கன்னியூ பண்ணணும்னு அவசியம் இல்ல. தப்பு தானே எடுத்து சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல வெளியில பொதுமக்களுக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாருல, அவரால் பேசக்கூட முடியல. ஏன்னா அவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தைகளா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கணம் கோட்டார் அவர்களே, இந்த போராட்டத்துல நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். என்னடா சாட்சி இல்லையே, ஆதாரம் இல்லையே, என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, அது எதுவும் இல்லைனாலும் ஏதோ ஒரு மேட்டரை நான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததா உணர்றேன். அது வகையில் எனக்கு சந்தோஷம். ஆனா இந்த கோட்டை நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட ஆதாரங்களோ சாட்சியங்களோ இல்ல. 50,000 கட்டுறதுக்கு வக்கும் இல்ல, என்ன வேணா பிடிச்சி ஜெயில போட்டுருங்க அப்படிங்கிறாரு ஹீரோ. அப்பையும் ஜெயில கிடக்கிற அப்பையும் என்னோட எழுத்துக்களை மட்டும் யாரும் தடுக்க முடியாது, யுத்த களம்தான் மாறி இருக்கே ஒழிய என்னோட யுத்தம் தொடருங்கிறான். ஒரே மயான அமைதி கோர்ட்டு முழுக்க. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்க அந்த பக்கம் அந்த புது பொண்ணு கண்ணீரே வடிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் தனியாவும் இந்த யுத்தத்தை பண்ண தயார், தனியாவும் போராட தயார். உங்கள இவருக்கு எதிரா யாருமே சாட்சி சொல்ல வரலனாலும் என் யுத்தம் தொடரும்னு சொல்லும் போது சாட்சி சொல்ல நான் இருக்கிறேன்னு ஒரு குரல். எல்லா பேரும் திரும்பி பார்ப்பாங்க, யார் யாரு சாட்சி சொல்ல வந்திருக்குதுன்னு. பார்த்தா சாட்சி சொல்ல வந்திருக்கிறது நம்ம ஹீரோவோட அத்தை, அந்த விதவை பெண். அவங்க வந்திருக்கிறாங்க. இத்தனை வருஷத்துல தன் கணவனை இறந்த இத்தனை வருஷத்துல முதல் தடவை வீட்டு வாசலை தாண்டி வந்திருக்காங்க. இப்படி ஒரு விதவை பொண்ணு நானும் பாதிக்கப்பட்டவள ஒரு தீனு வந்து நிக்கும் போது சுத்தி இருக்கிற மித்தப்படுகிறான் சும்மாவா, அவங்களும் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நானும் சாட்சி சொல்றேன்னு ஒவ்வொரு ஆளா எந்திரிக்க எதிர்ப்பு வக்கீலு அப்படியே ஆட்டம் காண ஆரம்பிச்சிட்டார். மன்னர் முகம் இப்பதான் முதல் தடவையா அந்த தெய்வீக சிரிப்பை விட்டு கவலைக்கு மாறுது. அடுத்த 7 நாள் விசாரணையில 32 பெண்கள் மன்னருக்கு எதிரா தைரியமா சாட்சி சொல்ல வந்தவங்களே 32 பேரா. அப்ப சாட்சி சொல்லாம வெளியில வீட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பசங்களும் தன் பிள்ளைகளுக்காக, தன் மனைவிக்காக, தன் தங்கைகளுக்காகன்னு அவங்களும் கூண்டுல சேர்ந்து ஏற ஆரம்பிச்சாங்க, சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க. மன்னரோட முகம் இப்போ இறுக்கமாக ஆரம்பிக்குது. விசாரணை முடிஞ்சு 1862 ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி உண்மையிலேயே அந்த பர்டிகுலர் தினத்தன்று கோர்ட் அதோட தீர்ப்பை மக்கள் முன்னாடி வாசிக்கிறாங்க. தீர்ப்பு வந்தது என்னன்னா, ஏன்னா போட்ட கேஸ் என்னதுன்னா அவமதிப்பு கேஸ். என்னோட மரியாதைக்கு குந்தகம் இழைத்து விட்டார், களங்கம் இழைத்து விட்டார், அதற்கு நஷ்டஈடா 50,000 ரூபாய் வேணும்னு. அந்த கேஸ்ல இவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல, நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கோர்ட் தீர்ப்பாகுது. ஹீரோ நிரபராதின்னு விடுவிக்கப்படுகிறார். அதோட நீதிபதி நிக்கலையா, தன்னோட தீர்ப்பிலேயே மகாராஜாவோட இந்த குற்றங்களை விசாரிக்கிறதுக்காக ஒரு விசாரணை குழுவையும் அமைக்கணும்னு பரிந்துரை லெட்டரையும் சேர்த்து எழுதி வச்சிருக்கிறாப்ல மனுஷன். கோர்ட்டு தானே கோர்ட்டு. வெளியில போனா நம்ம பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் நிக்கிறாங்க, அவரோட கோஷத்துல இதெல்லாம் காணாம போயிடும் நினைச்சிட்டு வெளியில வர்ற நம்ம மன்னர் அதே தெய்வீக சிரிப்பை அப்படி வீசி பாக்குறார். ஆனா எதுக்கு இருக்கிற மக்கள் யாரோட முகத்திலையும் இவர்கிட்ட அவங்க வச்சிருந்த அந்த பக்திய இப்ப பார்க்க முடியல. கோஷங்கள் இல்ல. படிக்கட்டுகளை இறங்கி கீழே மண்ணை மிதிக்க போற சமயம் மக்கள் எல்லாம் ஓடியாந்து உள்ளங்கையை நீட்டுவாங்க பிடிக்கிறதுக்கு. அப்படி எவனாவது நீட்டுவானான்னு பார்த்தா ஒருத்தர் நீட்டல. இவர் அப்படியே பாதத்தை அந்தரத்துல தூக்கிக்கிட்டே நிப்பாட்டுறார். ஒரு பயல நீட்டலையா, முகம் இன்னும் இருக்கமாகுது, அப்படியே கீழே இறங்குறாரு. சொல்ல போனா மன்னரோட கால் மண்ணுல படுறது பல நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் சொல்லலாம். அசிஸ்டன்ட் மன்னர் வர்றார் வழிவிடுங்கோ, மன்னர் வர்றார் வழிவிடுங்கன்னு ஆப்ல. ஆனா ஒருத்தரும் மரியாதை நிமித்தமா வழிவிடல, எதிர்த்து நின்று முறைச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நடந்த இந்த மாதிரி கேசுகள் எல்லாத்திலயுமே கடைசியா புது சட்டத்தையா அப்ப கொண்டு வந்திருக்காங்க. இனிமே மனிதர்களுக்கு நடக்க இருக்கிற இந்த மன்னர்களுக்கான பாதாபிஷேகம் இத ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க தடை பண்ணினாங்களாம்.
மன்னர்களும் இனி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவங்க தான்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்களாம். மன்னருக்கு கொடுக்காத அந்த மரியாதை, அந்த கோலாகல வரவேற்ப நம்ம ஹீரோ வெளியில வரும்போது கொடுக்குறாங்க. யாரு உண்மையான ஹீரோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் முதோதரவையா இந்த ஒட்டுமொத்த படத்திலையும் முதோதரவையா தலை குனிஞ்சு மன்னர் அமைதியா போறார். அவர் முகத்துல அந்த தெய்வீக சிரிப்பு இல்ல, இனியும் இருக்க போறதும் இல்ல. வேற ஒரு படத்துல மறுபடியும் சந்திப்போம். அதுவரை காத்திருங்க.